book of Exodus chapter 14 verses 8 to 16. யாத்திராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் வசனம் 8 தொடங்கி 16 வரை நாம் வாசிக்கிறோம். Exodus chapter 14. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 8 தொடங்கி 16 வரை நாம் ஒரு சேர்ந்து வாசிக்க போகிறோம். It's a very good practice in our church that hopefully everyone have got your Bibles. உங்களுடைய வேதாகமங்களை நீங்கள் எல்லோரும் வைத்திருக்கிறதை பார்க்கிற போது மிகவும் சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து அதை நீங்க உங்க பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. அவர்களும் அந்த வேதாகமத்தை திறக்க வேண்டும், அவர்கள் பார்க்கணும். சரியா? Right. Shall we read together? The Lord hardened the heart of Pharaoh, king of Egypt, and he chased after the sons of Israel, as the sons of Israel were going out over the Then the Egyptians chased after them with all the horses and chariots of Pharaoh, his horsemen, and his army, and they overtook them camping by the sea, beside the Hebron, in front of Baal-zephon. As Pharaoh drew near, the sons of Israel looked, and behold, the Egyptians were marching after them, and they became very frightened. So the sons of Israel cried out to the Lord. Then they said to Moses, "Is it because there were no graves in Egypt that you have taken us away to die in the wilderness? Why have you dealt with us in this way, bringing us out of Egypt? Is this not the word that we spoke to you in Egypt, saying, 'Leave us alone, that we may serve the Egyptians'? For it would have been better for us to serve the Egyptians than to die in the wilderness." The sea is divided, but Moses said to the people, "Do not fear, stand by and see the salvation of the Lord, which he will accomplish for you today. For the Egyptians whom you have seen today, you will never see them again forever. The Lord will fight for you while you keep silent." Then the Lord said to Moses, "Why are you crying out to me? Tell the sons of Israel to go forward. As for you, lift up your staff and stretch out your hand over the sea and divide it, and the sons of Israel shall go through the midst of the sea on the dry land." சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, இந்த வேத பகுதிக்காகவும் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதை கர்த்தர் இன்றைக்கும் எங்கள் தியானத்துக்காய் தந்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதில் உள்ள சத்தியத்தை, இதன் ஊடாய் கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேச நினைக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் எந்த தடையும் இல்லாமல் பிரசங்கிக்கிற நாம் உம்முடைய அபிஷேகத்துல பிரசங்கிக்க, கேட்கிற உடைய பிள்ளைகளும் அதே அபிஷேகத்துல கேட்க, இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் எழுந்தருளுவீராக. எல்லா தடைகளும் உடைத்தெறிந்து இன்றைக்கும் உம்முடைய வசனம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கவும் போதுமானது என்பதை நாங்கள் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் அதை உறுதிப்படுத்தி காண்பவர். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்த உடைய வசனங்கள் புறப்படும். Help me, Lord, not to rely on my brilliance, but to humble myself under your anointing. Let every word that proceed, let it be initiated by our Holy Spirit. நாங்கள் குறைய, நான் குறைய, என் ஆண்டவர் இயேசுவின் பெயரில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். முதலாவதாக நம்மை கடந்த இந்த 5 மாதமும் கூட நம்மை ஒரு தகப்பன் தோளின் மேல் சுமப்பது போல நம்மை சுமந்து கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். நமக்கு அற்புதமும் ஆச்சரியமுமாய் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். அவைகளை நினைத்து பார்க்கிற போது மெய்யாகவே நம் இருதயங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லவா? எவ்வளோ அருமையாக அப்போ நடத்திட்டு வந்தார். எந்த ஒரு குறைகள் இல்லை. பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, தடுமாற்றங்கள் உண்டு. இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியில் கர்த்தர் தகப்பனாய், நல்ல மேய்ப்பனாய், அவர் வாக்கு பண்ணினபடியே நம்மை புல்லுள்ள இடங்களில் அமரச் செய்து, அமர்ந்த தண்ணீர் அண்டைகளில் நம்மை நடத்தி இந்த 5 மாதமும் கடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா.
கடந்த 5 மாதமும் கூட ஒவ்வொரு மாதமும் இந்த மாதத்தின் முதல் நாளில் விசேஷமாக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அதிகாலமே ஓடி வந்துடும். அப்பா, இந்த மாதமும் கூட நீர் எங்களை எப்படி நடத்த போறீங்க, என்ன வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்து என்னை எப்படி பலப்படுத்தி நான் எதன் மேல் சார்ந்து கொள்ள வேண்டும், என்னுடைய வழிநடத்துதல் கர்த்தர் நீர் எப்படி கொடுக்க போகிறீர் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாம் ஒவ்வொரு மாதமும் அல்லது ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் மாத்திரமல்ல எல்லா கூட்டத்திற்கும் நாம் அப்படிதான் ஓடி வருகிறோம். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அழகு. அப்பா, நீர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறீர், நான் என்ன செய்ய நினைக்கிறீர், நீர் எனக்கு என்ன செய்ய போகிறீர் என்கிறத விட ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்ன கேட்பான், நான் என்ன செய்யணும். நல்லா கவனிங்க, இந்த மாதமும் கூட அப்படிப்பட்ட ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இடைப்படுவார் என்று நான் பூரணமாய் நம்புகிறேன். இந்த நாளுக்காக விசேஷமாக கர்த்தருடைய சமூகத்தில் நான் வேதத்தை வாசித்து செபித்து கொண்டிருந்த நேரத்தில் கடந்த வாரத்தில் இந்த ஒரு குறிப்பிட்ட வசனத்தை வாசிக்கிற போது உண்மையாகவே என் இருதயத்தில் ஒரு சின்ன அசைவு இருந்ததினால நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இந்த மாதம் நம்மை இந்த வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். நாம் வாசித்த வேத பகுதியில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க, இல்ல 13 தொடங்கி வாசிக்கலாம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நல்ல கவனிங்க, இந்த மாதமும் கூட கர்த்தர் உங்களையும் என்னையும் எப்படி நடத்த போகிறார் என்ற எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன் நமக்கு அவர் என்ன சொல்ல நினைக்கிறாரு தெரியுமா? 15ஆம் வசனத்தை வாசிங்க. மோசே நோக்கி என்ன, போங்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போய் நீ சொல்ல வேண்டியது ஒரு காரியம். நான் அப்படிதான் நினைக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு ஆவியானவரை கொண்டு நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ போய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியது ஒண்ணு. என்ன? முன்னட, முன்செல், கோ ஃபார்வர்ட். கர்த்தர் நம்மை முன் கடந்து போக நம்மை உற்சாகப்படுத்துகிறார். இந்த மாதம் கர்த்தர் நமக்காக நம் வாழ்க்கையில், நம் குடும்பங்களில், திருச்சபையில் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்களையும் கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிற நன்மைகளையும் நீங்களும் நானும் சுதந்திரிக்க கர்த்தர் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்றாரு இன்னைக்கு? அப்பா, இந்த மாதம் உங்களை என்னை எப்படி நடத்துறேன்னு வாக்கு பண்றாரு தெரியுமா? நீ நட, go ahead, don't stop, don't wait, don't waste, keep going forward, and what God has promised we will inherit. தேவன் உங்களுக்காய் எனக்காய் நியமித்ததை சுதந்திரிக்க கர்த்தர் உங்களையும் என்னையும் தோள் தட்டி என்ன தெரியுமா சொல்றாரு? கடந்து போ. நிற்கிற இடம் இல்லை, நிற்கிற நேரமும் இல்லை, நாம் கடந்து போக போகிறோம். என்னோட சேர்ந்து சொல்லுவீங்களா? நாம் கர்த்தருடைய நாமத்தினாலே முன் செல்ல போகிறோம். தடுத்து நிறுத்தவும் முடியாது, நேரத்தை கழிக்கவும் நேரம் இல்லை. கர்த்தர் எனக்காய் ஏற்படுத்தினதை சுதந்திரிக்க என்னை முன் போக சொல்லுகிறார். அவருடைய பலத்தை கொண்டு நான் முன் போக போகிறேன், நான் முன் செல்ல போகிறேன். ஹல்லேலூயா! அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை முன் நடத்த போகிறார். We will proceed further this month. நாம் இன்னும் முன் செல்ல போகிறோம். நல்லா கவனிங்க. ஒருவேளை இந்த யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால், ஒருவேளை ஏற்கனவே வாசித்தவர்களுக்கு அது அறிமுகமானதுதான். ஒருவேளை இன்றைக்கு தான் முதல் முறையாய் இந்த புஸ்தகத்தையும் இந்த சம்பவத்தையும் கேள்விப்படுகிறோம் என்பவர்களுக்காக வேகமாய் சுருக்கமாய் இதோடைய சம்பவத்தை சொல்லி செய்திக்குள்ளாக கடந்து போகலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் 400 வருஷமா அடிமைத்தனத்துக்குள் இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற கஷ்டத்தை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வேதனைகளையும் துன்பங்களும் அதிகமாக இருந்துச்சு.
ஆளோட்டிகள் இவர்களை நெருக்கி கொண்டே இருந்தார்கள். அப்படி இருக்கிற போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் துக்கம் தாங்க முடியாம, வேதனை தாங்காமல் எப்போதும் கர்த்தரை பார்த்து முறையிட்டு கொண்டே இருப்பார். கர்த்தரும் வேதத்தில் சொல்லுகிறார், அந்த ஜனங்களின் பெருமூச்சின் சத்தத்தையும் நான் கேட்டேன் என்று சொல்லி. இப்படி கர்த்தர் இந்த ஜனங்களின் பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு, ஐயோ என் பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினபடியே கர்த்தர் ஒரு மனிதனை எழுப்பி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படியாய் அனுப்பப்பட்ட மனிதன் தான், சத்தமா சொல்லுங்க, மோசே. இந்த மோசேயை கர்த்தர் அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாய் சொல்லுகிறார். நீங்களும் நானும் நினைக்கிறபடி போய் மோசே பார்வோனுக்கு முன்பாக நின்று, பார்வோன் ஒரு ரிக்வெஸ்ட், என்ன, இஸ்ரவேல் ஜனங்களை நான் கூட்டு போறேன், சரி கூட்டு போங்கப்பான்னு சொல்லி அனுப்பி அவன் வட்டாரத்தில் நின்று டாட்டா காட்டலை, அனுப்ப முடியாது என்று சொல்லி பல நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அநேக வாதங்கள், இதுக்கு மத்தியில் வாதைகளும் வந்தது. கர்த்தர் இவைகளை 10 வாதைகளை எகிப்தின் மேல் அனுப்பி கடைசியா பார்வோன் கர்த்தர் சொன்னபடியே இஸ்ரவேல் ஜனங்களை போக விட்டான். ஜனங்கள் எல்லோரும் பஸ்கா பண்டிகையை அந்த ராத்திரி கொண்டாடி சந்தோஷமாய் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டோம் என்று சொல்லி ஆடலும் பாடலோடும் கூட எகிப்தை விட்டு புறப்பட்டாங்க. புறப்பட்டு நடந்து கொண்டு போறாங்க. சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம். ஏறக்குறைய புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் சந்தோஷமா புறப்பட்டுட்டாங்க. புறப்பட்டு கொஞ்சம் தூரத்துக்கு போனாங்க. ஒரு நாள் பிரயாணம் வச்சுக்கலாம், அல்லது 2 நாள் பிரயாணம் வச்சுக்கலாம், எனக்கு சரியா தெரியாது. பிரயாணமா கடந்து போறாங்க. ஏன்னா பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, இவர்களை நடத்த கர்த்தர் பகலில் மேகஸ்தம்பமா, இரவில் அக்கினி ஸ்தம்பமா இருந்தாராம். அப்படின்னா குறைஞ்சது இவங்க ஒரு பகல் ஒரு ராத்திரியும் கூட பார்த்து தான் இருக்கணும். கடந்து வந்தான். இப்போ அனுப்பி வைத்த பார்வோன், எகிப்தின் ராஜா, இத்தனை பேரை அனுப்பிட்டோமே, இனி எகிப்தை எப்படி நாம் கட்டி எழுப்புவது, ஒரு அடிமையின் பேச்சை நாம கேட்டுட்டோமே என்று சொல்லி மறுபடியும் இவர்களை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி விடுதலை ஆக்கியும் மனதில்லாமல் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி கொள்ள வேண்டும், மறுபடியும் அவர்களை சங்கிலிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எகிப்தின் ராஜா பின்னாடியே போகிறார். இரும்பு ரதங்களுக்குள் எல்லா குதிரைகளையும் பூட்டி கொண்டு வீரர்களை கூட்டிக் கொண்டு வேகமாய் முன் செல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்க இப்பதான் வெளியில வந்து அப்படி பெருமூச்சை விட்ட ஜனங்க இப்போ இன்னும் சுதராய்ச்சி ஒரு மூச்சும் விடலை. அதுக்குள்ள யார் வந்துட்டா? பின்னாடி பார்வோனின் சேனை பின்னாடி வருது. ஜனங்கள் எல்லாரும் ஒரு இடத்துல அமர்ந்து இருக்கிற போது சத்தம் கேட்குது, பெரிய இரைச்சலின் சத்தம். என்னன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா யாரு? சத்தமா சொல்லுங்க, பார்வோனின் சேனை பின்தொடர்ந்து வராங்க. ரதங்களும், அதான் சொன்னேன் இல்லையா, ரதங்களும், இரும்பு ரதங்கள், குதிரைகள், போர் சேவகர்கள், பட்டயங்கள், ஈட்டிகள் எல்லாத்தோட வராங்க. இஸ்ரவேல்ட்ட என்ன இருக்கு கையில? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. இவங்ககிட்ட பின்னாடி வராங்க. இவங்க பார்த்த உடனே ஜனங்கள்லாம் மிரண்டு போயிட்டாங்க. ஐயோ மோசே, நாங்க உனக்கு அப்பவே சொல்லலையா ஐயா, பேசாம நாங்க எகிப்திலே இருந்திருக்கலாம்ல, அங்க இருந்திருந்தாவது உசுரோட இருந்திருக்கலாம், இங்க கூட்டு வந்து இப்படி கொலை செய்யவையா கூட்டு வந்த பாரு, இப்போ பின்னாடி வந்துட்டாங்க, நம்ம என்ன செய்வது? அங்க சவக்குழிகள் இல்லை என்பதற்காக இங்க வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தையா அப்படின்னு சொல்லி எல்லாம் கூடுமான அளவுக்கு எவ்வளவு சுருக்கமான நேரத்தில் எவ்வளெல்லாம் முறுமுறுக்க முடியுமோ அவ்வளவும் சொல்லுங்க. ஏன்னா வனாந்திரம் அப்படி பண்ணும் ஒரு மனுஷனை. சரியா? நல்லா கவனிங்க. அப்போ இந்த மோசே ஜனங்களை பார்த்து, இந்த இது பார்த்துருக்கிற ஏர் ஹோஸ்டஸ் தெரியுமா உங்களுக்கு? ஃப்ளைட்டில் இருக்கிற ஏர் ஹோஸ்டஸ் அவங்களுக்கு முதல்ல என்ன சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? என்னதான் சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க என்ன ஆகக்கூடாது, நீங்க பதட்டம் படக்கூடாது. ஜனங்கள்லாம் இப்போ ஃப்ளைட்டு கொஞ்சம் தடுமாறினாலே ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப பயப்படுவாங்க, தடுமாறுவாங்க, என்ன செய்யறது என்ன. ஆனால் ஏர் ஹோஸ்டஸ் எப்படி இருக்கணும்? அப்போ அவங்களுக்கும் பயம்தான், அவங்களும் மனுஷருங்க தான். அந்த பயத்தெல்லாம் உள்ள பூட்டிக்கிட்டு எப்படி பேசுறேன் இவங்க கிட்ட? பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ஜின் மட்டும் தான் ஆஃப் ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அமர்ந்துருங்க. பாருங்களேன், இவ்வளோ சூழ்நிலைகள் நடக்கு, பின்னாடி ஜனங்க விரட்டிட்டு வராங்க. மோசே ஜனங்களை பார்த்து என்ன சொன்னாரு தெரியுமா? பயப்படாதீங்க. வாசிங்க, அது இப்போ அங்கேருந்து வாசிங்க. 13ஆம் வசனம்.
13ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். நீங்க பயந்து என்னையும் பயப்படுத்தாதீங்க, பயப்படாம இருங்க. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தை இனி என்றைக்கும் காணப்போவதில்லை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லியாச்சு மோசே. இப்படின்னு யார்கிட்ட சொன்னாரு? ஜனங்க கிட்ட சொல்லிட்டார். ஜனங்க கிட்ட சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்புறாரு, கர்த்தர் பக்கமா. இப்ப என்ன பண்றாரு? ஆண்டவரே, பின்னாடி இவங்க வராங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மோசேவுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னாடி யார் வரா, முன்னாடி யார் இருக்கா? செங்கடல் இருக்கு. 2 பிரச்சனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆனா மோசேக்கு 3 பிரச்சனை. பின்னாடி பார்வோனின் சேனை, முன்னாடி செங்கடல், கூடவே இருக்கிற இவங்க வேற இப்போ பதில் சொல்லணும். இவங்க உடனே கர்த்தரை பார்த்து மோசே என்ன தெரியுமா பண்ணார்? பயப்படாதீங்கன்னு சொன்ன மோசே தான், ஆண்டவரே பயமா இருக்கியா, நான் என்ன செய்யட்டும், எப்படி ஆண்டவரே, அப்பா எங்களை கைவிட்டுறாதீங்க, பின்னாடி பார்வோனின் சேனை வருது, முன்னாடி ஓட கூட இடம் இல்லை, நாங்க என்ன செய்வதென்று தெரியாமல் மோசேயும் கூட கர்த்தருக்கு பயந்து தான் நின்றுட்டு இருந்தார். சூழ்நிலையை பார்த்து தான் நின்றுட்டு இருந்தார். கர்த்தர் மோசையை பார்த்து தான் அப்பதான் சொன்னார். என்ன சொன்னாரு? ஏன் அழுதுட்டு இருக்கிற மோசே, ஏன் முறையிட்டு கொண்டு இருக்கிற? புறப்பட்டு போ, ஏன்னா அழைத்தது யாரு? அல்லேலூயா. உங்களையும் என்னையும் அழைத்தது தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. எனவே என்ன செய்வேன்னு பதட்டம் படாத. கர்த்தர் உன்னையும் என்னையும் கரம் பிடித்து முன் கொண்டு போக போகிறார். உனக்கு முன்பாக செங்கடல் இருந்தாலும் சரி, உனக்கு பின்பாக பார்வோனின் சேனை துரத்திட்டு இருந்தாலும் சரி, கூட இருக்கிறவர் யார் தெரியுமா? உங்களையும் என்னையும் அழைத்தவர். என்னோட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். என்னை அழைத்தவர் என்னோடு இருக்கிறார். பின்னாடி குறித்தும் கவலை இல்லை, முன்னாடி குறித்தும் கவலை இல்லை. இது உங்களுக்கு நான் எனக்கு இன்னொன்னு சேர்த்து சொல்லிடுவா, கூட இருக்கிறவங்களை குறித்தும் கவலை இல்லை. அது நீங்க சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். சும்மா சொன்னையா. சரி, நல்லா கவனிங்க. இப்போ இதுதான் சூழ்நிலை. கர்த்தர் அவர்களை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? முன் போங்க, நீங்க முன்னாடி போங்க. எப்படி ஆண்டவரை போக முடியும்? பின்னாடி சேனை, முன்னாடி செங்கடல், எங்க போக முடியும்? நான் யோசிக்கிறது இப்படி, ஒரு வேளை வேற வழி இருந்திருந்தா இவங்க மோசையை கேட்டிருப்பாங்க நினைக்கிறீங்க? 6 லட்சம் பேருக்கு 6 லட்சம் வழி இருந்திருந்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியை தெரிஞ்சுக்கிட்டு ஓடி இருப்பாங்க. ஏன்னா நம்முடைய இயற்கை, நம்முடைய நேச்சர் அப்படிப்பட்டது, நம்முடைய பிறந்த குணம் அப்படிப்பட்டது. பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லுகிறது, நாம் எல்லோரும் அவன் தன் இருதயத்துக்கு பிரியமான வழியில ஓடுறவங்க. நாம நடக்கிறவங்களும் இல்லை, ஓடுற கூட்டம் நாம. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் பின்னாடியும் வழி இல்லை, முன்னாடியும் வழி இல்லைன்றதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன் தெரியுமா? அப்பதான் நாம கர்த்தரை கூப்பிடுவோம். என்ன ஆண்டவரே, இப்படியும் வழி இல்லை, இப்படியும் வழி இல்லை, அப்பவும் நாம கர்த்தரை தான் கூப்பிடுவோம். இதே பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு இன்னொரு வசனமும் உண்டு. எந்த பக்கம் போகிறது இவனுக்கு அதிக வழி உண்டு. புரியலையா உங்களுக்கு? ஏசாயா புஸ்தகத்துல ஒரு வசனம் சொல்லும், வலது பக்கமா இடது பக்கமா ஆண்டவரே, எப்பக்கம் போகணும்னு தெரியல, எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க. அப்ப கர்த்தர் சொல்லுவாராம், வழி இதுதான், இதுல போங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வழிகள் அதிகமா இருந்தாலும் நம்ம யாரை கேட்கணும்? If you have more options for many different ways, we still have to ask God, which way, Lord? If there is no way at all, it is still that we'll have to ask God, where is the way, Lord? புரியுதா உங்களுக்கு? either which way or where is the way, Lord? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிங்க. அப்ப இந்த நாளில நம்ம பார்க்க போறது என்னவென்று சொன்னால், கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக செங்கடலையும் பிளந்தவர் இல்லையா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிங்க. இந்த ஒரு அற்புதத்தை குறித்து நாம் ஏதோ இன்றைக்கு மாசத்துக்கு முதல் நாள் ஒரு உற்சாகமா இருக்கட்டும்னு சொல்லி நம்ம வாசிச்சு கடந்து போக வரல. நல்லா கேட்டுக்கங்க. இதே பகுதியை சங்கீதக்காரனும் கூட தன்னுடைய வாழ்நாட்களிலும் தம்முடைய ஜனங்களுக்கும் இதை பேசி காண்பித்து இருக்கிறான். இதே பரிசுத்த வேதாகமத்தில் தீர்க்கதரிசி ஏசாயாவும் கூட
இதே கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக கடலை இரண்டாய் பிளந்தார் என்கிற சம்பவத்தை, கர்த்தர் தம்முடைய வல்லமையின் பராக்கிரமத்தை ஏசாயா தீர்க்கதரிசியும் தன் நாட்களிலே ஜனங்கள் மத்தியிலே பிரசங்கித்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் நெகேமியா என்கிற அற்புதமான தேவ மனிதன், அவரும் கூட கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செய்த அற்புதங்களிலே ஒன்று இந்த செங்கடலை பிளந்ததை குறித்து தன்னுடைய நாட்களிலே நெகேமியாவும் ஜனங்களுக்கு சொல்லுவார். அது மாத்திரமல்லாமல் அப்போஸ்தலனாகிய பவுல், எபிரியர் புஸ்தகம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருப்பார் என்று நான் நம்புகிறதினால அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் கர்த்தர் செய்ததை குறித்து பேசுகிறார். இன்றைக்கும் கூட இதே தான். இது என்னைக்கோ நடந்தது தானே பிரதர், யாருக்கோ நடந்தது தானே பிரதர்? அல்ல. You see that? Psalmist speaks about it. Prophet Isaiah speaks about it. The reformer Nehemiah speaks about it. And the apostle Paul speaks about it. And today Holy Spirit again reminds you and me about it, because it is the same God who has called you and me. அன்றைக்கு ஏசாயாவும் மூலமாய் மறுபடியும் கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு நினைப்பூட்டினார். எதங்க தெரியலையா? சரி, 1-2 வாசிரு. இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்க, செய்திக்கு போகணும் இல்லையா? சரி, சங்கீதங்களின் புஸ்தகம் 77ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை திருப்புங்க வேகமா. புக் ஆஃப் சாம் சாப்டர் 77 verses 16. ஜலங்கள் உம்மை கண்டது, தேவனே ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது. அப்படி நீங்க சங்கீதம் 114 சாம் 114 verses 3 வாசிங்க. கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பி நின்னது. எல்லாமே பாருங்க, மறுபடியும் சொல்றேன் கேளுங்க. ஏதோ ஒரு முற்காலங்களிலே மோசே கொண்டு நடத்தின அற்புதத்தை நேரம் கழிக்க நீங்களும் நானும் இங்க பேச வரல. நல்லா கேட்டுக்கங்க. அது எவ்வளவு முக்கியமான காரியம், அதனுடைய மையப்பொருள் என்ன, அது நிமித்தமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேச நினைக்கிறது என்னவென்பதை அறிந்து கொள்வோமானால் இந்த அருமையான கூட்டத்தோடு நாமும் சேர்ந்து கொள்ள முடியும். இதே சம்பவத்தை கர்த்தர், நல்லா கவனிங்க, சங்கீதக்காரனை கொண்டு நினைப்பூட்டுகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக செங்கடலை பிளந்தவர் என்று சொல்லி. அதே தீர்க்கதரிசி ஏசாயாவை கொண்டு மறுபடியும் ஜனங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். என்னன்னு நினைப்பூட்டுகிறார்? கர்த்தர் தம் ஜனங்களுக்காக செங்கடலை பிளந்தவர். அதை ஏசாயாவை கொண்டு மறுபடியும் ஜனங்களுக்கு அந்த நாட்களிலே நினைப்பூட்டுகிறார். ஏசாயா புஸ்தகம் வாசிங்க 51:10. Book of Isaiah chapter 51 verses 10. நீங்க இப்படி எழுதுங்க. அங்க வெறும் வசனம் போடுறாங்க, நீங்க எழுதுங்க பார்க்கலாம். It is, you should say, psalmist reminds it, prophet Jeremiah speaks it, reformer Nehemiah also speaks it. சரி, நீங்க எழுதுங்க பார்க்கலாம். ஏசாயா 51:10 வாசிங்க பார்க்கலாம். மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும், மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக, மீட்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ? நீர்தான் அல்லவா ஆண்டவரே. யார் நினைப்பூட்டுகிறா இத? ஏசாயா தீர்க்கதரிசி ஜனங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். இப்போ என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இந்த சம்பவம் ஏதோ யாத்ராகமத்தின் நாட்களில் நடந்து அதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க கூடாது. இதை மறுபடியும் ஜனங்களுக்கு நினைப்பூட்டப்பட்டது. அது சங்கீதக்காரனும் நினைப்பூட்டுகிறான், ஏசாயா தீர்க்கதரிசி நினைப்பூட்டுகிறான், நெகேமியா கர்த்தருடைய ஊழியக்காரன் அவனும் நினைப்பூட்டுகிறான். வாசிங்க நெகேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் வசனம் 9 தொடங்கி. எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்தை அவர்களின் கூப்பிடுதலை கேட்டீர். மறுபடியும் நெகேமியா ஜனங்களுக்கு எதை நினைப்பூட்டுகிறான்? இந்த சம்பவத்தை நினைப்பூட்டுகிறான். புரியுதா உங்களுக்கு? பாருங்க, சங்கீதக்காரனும் தீர்க்கதரிசியும் அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட அதை நினைப்பூட்டுகிறான். Hebrew chapter 11 verses 29 வாசிங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையாய் கடந்து போனார்கள். போதுங்க, எனக்கு அது இப்போதைக்கு அது போதும், அப்புறமா வாசிக்கலாம். கவனிக்கிறீங்களா? யாத்ராகமத்தின் நாட்களில் நடந்தது என்று சொல்லி அதோட விடல, அவைகளை மறுபடியும் ஜனங்களுக்கு நினைப்பூட்டப்பட்டது.
இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் நாட்களில் மட்டும் இது நினைப்பூட்டப்படல. 2025 வருஷம் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு இந்த காலை 10:30 மணிக்கு கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் ஒரு சிறு கூட்டத்தை அமர செய்து உங்களுக்கும் எனக்கும் அதை நினைப்பூட்டுகிறார். என்ன தெரியுமா? நீ கடந்து முன் போ. Go forward, for I am with you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கடந்து தொடர்ந்து முன்னாடி போ, தொடர்ந்து முன்னட. Praise the Lord. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. இந்த முன் கடந்து போகும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறாரே, இது ஒரு மகா பெரிய பாக்கியம். நல்லா தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா கர்த்தர் எல்லாரையும் முன் போகும்படியாய் அழைக்கிறது இல்லை. ஒரு கூட்டத்தை தான் அவர் அழைக்கிறார். முன்னாடி கடந்து போங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இந்த வார்த்தையே விசேஷமானவர்களுக்கு தான். புரியுதா உங்களுக்கு? நான் எழுதியிருக்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், கவனிங்க. புரியுதான்னு பாருங்க. I think it should be like this. To go forward is a special call given by a very special God to some special people. விசேஷமான, நல்லா கவனிங்க, முன் செல்லுகிற விசேஷ அழைப்பு மிக விசேஷமான தேவன் ஒரு சில விசேஷமானவர்களுக்கு கொடுக்கிற அழைப்பு. இங்கிலீஷில் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும் பாருங்க. To go forward is a special call given by a very special God to a very few special people. முன் செல்ல போக அழைக்கப்படுகிறது. அது ஒரு விசேஷித்த அழைப்பு, விசேஷமான தேவனிடத்திலிருந்து ஒரு சின்ன விசேஷ கூட்டத்திற்கு. இதற்கு ஆதாரம் உங்களுக்கு வேதத்திலிருந்து காட்டி கொடுக்குறேன் பாருங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், யோசுவாவோடு கூட இருந்த மற்ற மூப்பர்கள் மரித்த பின்பு யுத்தத்துக்கு போகணும். இன்னும் கானான் தேசம் இன்னும் அதிகமாக இருந்துச்சு சுதந்தரிக்க. ஆனால் யாரும் தலைவர்கள் இல்லை. ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரிடத்துல போய் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க தெரியுமா? ஆண்டவரே, யுத்தத்துக்கு போகணும், நாங்கள்லாம் ரெடியாக இருக்கோம், ஆனால் முன்னாடி போக ஒரு ஆள் வேணும். எல்லாரும் இருக்கோம், 12 பேர் இருக்கோம், ஆனால் யாரு ஃபர்ஸ்ட் போவது? புரியுதா உங்களுக்கு? யார் முன்னாடி போகிறது? பார்த்தீங்களா? Do you see that it is a special? 12 பேர் இருக்கிறாங்க, 12 பேரும் போங்கலை அப்படின்னு சொல்லலை. இவங்க கேட்குறாங்க, யார் முன்னாடி போகணும்? Who should go forward, Lord? Who is that person who leads ahead? யார் முன்பாக போகணும் ஆண்டவரே? வாசிக்கலாம். இப்போ நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி. யோசுவா மரித்ததுக்கு பின்பு இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும்? எங்களில் யார் ஆண்டவரே முதல்ல எந்திரிச்சு போகணும்? பார்த்தீங்களா? முன்னாடி போகிறதுக்கு எல்லாரும் இல்லை, ஒரு விசேஷ அழைப்பு. என்னோட பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களை கர்த்தர் முன்னாடி போக சொல்றாருன்னா நீங்க விசேஷமானவருங்க. அவங்க என்ன சொன்னாங்க? நாங்க மட்டும் என்ன, நாங்களும் விசேஷம் தானாங்களா? அதான் ஏன் விசேஷம் இல்லையா? ஆமா, கர்த்தர் நம்மை முன்பாக கடந்து போக சொல்லுகிறார் என்று சொன்னால் முதல்ல தெரிஞ்சுக்கங்க, நாம விசேஷமானவர்கள். கர்த்தர் எல்லாருக்கும் சொல்லல கோ ஃபார்வர்ட், நீங்க போங்க, நீங்க முன்னாடி நில்லுங்க, நீங்க செய்யுங்கன்னு கர்த்தர் எல்லாருக்கும் சொல்லலப்பா. கர்த்தர் ஒரு சிலருக்கு தான் சொன்னாங்க. அதை தான் சொல்ல வந்தேன். யார் இப்போ வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க அந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். அதற்கு கர்த்தர் எல்லாரும் போங்கன்னு சொல்லல, யாராவது நீங்களே போங்கன்னு சொல்லல. இருக்கிற அந்த 12ல் ஒரு விசேஷத்தை நான் தெரிந்து கொள்கிறேன். யூதா, நீ எழும்பி புறப்பட்டு போப்பான். நான் சொல்றேன் கேளுங்க, என்ன விசேஷம் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா ஒன்னு சொல்றேன், கர்த்தருடைய ஊழியக்காரனா, கர்த்தருடைய பார்வையில தேவ பிள்ளையே நீதான்ப்பா விசேஷம். ஹல்லேலூயா. உனக்கும் எனக்கும் கர்த்தர் விசேஷம், கர்த்தருக்கு நான் விசேஷம். ஒரு சந்தோஷம் பாருங்க. And God has called you and me as a special, because this call is not given to everyone. It is for somebody who is special. இதற்கு இது ஒரு ஆதாரத்தை வச்சு மட்டும் நான் சொல்லிரல. நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த
ஒரு புரிந்து கொள்ளுதலோடு நீங்கள் வேதத்தை வாசிங்கன்னா ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின வரைக்கும் பார்த்துட்டு போகலாம். இன்னும் 2 உதாரணங்களை சொல்லிடுறேன். கர்த்தர் முன்னாடி போக சொல்றது எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு தான். இதுக்கு இன்னொரு ஆதாரத்தை சொல்கிறேன், வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொள்ள வேண்டும். ஒரு பெரிய பஞ்சம் வரபோது அந்த பஞ்சத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மீட்டு கொள்ள வேண்டும். வருகிற பஞ்சத்துக்கு ஜனங்களை தப்புவிக்க வேண்டும். இதுக்கு யாரை பயன்படுத்தலான்னு கர்த்தர் பார்க்கிறார். யாரை கர்த்தர் பார்த்துட்டாரு? யோசேப்பை பார்த்துட்டார். யோசேப்பை பார்த்து யோசேப்பே எகிப்துக்கு போப்பான்னு சொன்னா அவர் என்ன பண்ண மாட்டாரு? போக மாட்டார். யார் மேல பிரியம்? அப்பா மேல பிரியம். அப்பாவும் எந்த காரணத்துக்கு என்ன பண்ண மாட்டாரு? விட மாட்டார். ஈசாக்க யாக்கோபு விட்டு இருக்கலாம், அல்லது யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை எந்த காரணத்துக்கு விட்டாலும் யாரை விட மாட்டாரு? யோசேப்பை மட்டும் விட மாட்டார். ஆனால் கர்த்தர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற இத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் சொப்பனம் யாருக்கு தான் வந்துச்சு? யோசேப்புக்கு தான் வந்துச்சு. மூத்த குமாரர்கள் இருந்திருக்கலாம், திடச்சாலியா இருந்திருக்கலாம், புத்திசாலியா இருந்திருக்கலாம், எல்லாமா இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் யாரோட பேசினார் தெரியுமா? சின்ன பிள்ளையாகிய யோசேப்போடு தான் பேசினார். யோசேப்புக்கு அப்போ புரியலை, ஆனால் அனுப்பப்பட்டு அந்த எல்லாம் 13 ஆண்டு காலங்கள் முடிந்த பின்பு கர்த்தர் வாக்கு பண்ணினபடியே அவனை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அமரச் செய்த போது இந்த சகோதரர்கள் யார் இவனை விற்று போட்டார்களோ அதே சகோதரர்களுக்கு யோசேப்பு என்ன சொல்றாரு? இப்போ வாசிங்க 45:5 வசனம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்க கவலைப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம், ஆயிடுச்சு. அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு, என்னத்துக்கு? ஜீவனை காப்பாற்றும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். உங்களுக்கு முன்னாடி அனுப்பிட்டார். நம்மை முன் நடத்த சொல்லுகிறார் கர்த்தர் என்று சொன்னால் அது எல்லாருக்கும் அல்லப்பா, ஒரு சில விசேஷமானவர்களைத்தான் கர்த்தர் என்ன பண்றாரு? முன்னாடி போக சொல்றார். புரியுதா உங்களுக்கு? முதல்ல என்ன தெரிஞ்சுக்கிடணும்? கர்த்தர் என்ன முன்னாடி போக சொல்றாரு. முன்னாடி யாரைத்தான் போக சொல்லுவார்? எல்லாருக்கும் சொல்றது இல்லையா, ஒரு சில விசேஷமானவர்கள் தான் சொல்லுவாராம். எப்படி சொல்றீங்க பாருங்க, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல எல்லா கோத்திரங்கள் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், யூதா நீ முன்னாடி போ, உன் சகோதரர்களுக்கு வெற்றியை கொடுக்க நீ முன்னாடி போ. ஏன் அப்படி சொன்னாரு? காரணம், யூதாவின் மேல் கர்த்தர் வைத்த சித்தம் அப்படிப்பட்டதா இருந்துச்சு. அவனுடைய சத்துருக்களின் பிடரில் அவன் கால்கள் இருக்கும். ஒரு சத்ரு யூதாவை மேற்கொள்ள முடியாது. இது கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். எனவே யூதா நீ முன்னாடி போ. சரிங்க ஆண்டவரே. முன்னாடி அனுப்புகிறது விசேஷமானவர்கள். அடுத்தது நீங்க பாருங்க, இங்க நாம பார்க்கிறோம் அதே போல 12 குமாரர்கள். இவங்க இதுல கர்த்தர் யாரதான் அனுப்புறாரு? யோசேப்பை முன்னாடி அனுப்புகிறார். முன் கர்த்தர் நடத்த சொல்லுகிறார். ஆனால் நாம விசேஷமானவர்கள். ஒரே ஒரு ஆதாரம் இன்னொன்னு சொல்லிடுறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பஸ்காவை கொண்டாட 12 சீசர்கள். இங்கும் எவ்வளவு பேர் இருந்தாங்க? அங்க எத்தனை கோத்திரங்கள் இருந்துச்சு? யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க? இங்க எத்தனை சீசர்கள் இருக்கிறாங்க? இந்த 12 பேர் இருந்தாலும் இயேசு பேதுருவே, யோவானே இங்க வாங்க, சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு முன்னாடி போய் பஸ்காவுக்கு ஆயத்தப்படுத்துங்க. நாங்க எப்படி ஆண்டவரே போகணும்? எங்க போகணும்? என்ன செய்யணும்? அதெல்லாம் சொல்றேன், ஆனா நீங்க செய்யுங்க. எங்க 10-12 பேர் இருக்கிறாங்க, எங்க எங்களை அனுப்புறீங்க? போங்க யோவானும் பேதுருவே, நீங்க போங்க. 2025 ஜூன் மாசம் 1ஆம் தேதி கூட உங்களை குறித்து சபையில பேசுவாங்க, நீங்க உதாரணமா இருப்பீங்க. முன்னாடி போக சொல்லுகிறவர்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், அவர்கள் விசேஷமானவர்கள். அப்படி கர்த்தருடைய திட்டங்கள் இருக்குமானால் ஒரு எளிமையும் சிறுமையுமான திருச்சபையின் கூட்டத்தை பார்த்து கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன தெரியுமா சொல்றாரு? என்ன சொல்லுங்க? முன்னாடி கடந்து போங்க. Go forward. Go ahead. The Lord is with us. Hallelujah. And we are special because God is calling us to go forward. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் இப்போ யார் கடந்து போகணும்? நாம கடந்து போகிறோம். முதலாவது இந்த புரிந்து கொள்ளுதலோடு கூட இதுக்கு வசனங்கள் சொல்லிடுமா? எழுதிடுறீங்களா? இயேசு கிறிஸ்து தன்னுடைய 2
களை அனுப்பினது. லூக்கா புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 7 தொடங்கி 8. லூக்கா 22 7 தொடங்கி 8. இயேசு பேதுருவையும் யோவானையும் முன் போக சொன்னது. யோசேப்பை முன் கொண்டு போனது ஆதியாகமம் 45 5ஆம் வசனமும் 7ஆம் வசனமும். யோசுவாவின் நாட்களிலும் இப்படி இருந்துச்சு. யோர்தான் நதி இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, கரை புரண்டு ஓடுது நதி. ஆண்டவரே என்ன ஆண்டவரே செய்வதுன்னு சொன்னபோது கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? இதுக்கு முன்னாடி எரிகோ மதில் ஒன்று இருந்துச்சு, அதுக்கு பின்னு 6ஆம் அதிகாரம் எரிகோ மதில் 3ஆம் அதிகாரத்தில் தான். கரை புரண்டு ஓடுது, என்ன செய்யறதுன்னு தெரியல. கர்த்தர் யோசுவா பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? யோசுவாவே ஆசாரியர்களை முன்னாடி போக சொல். யார் போகணும் முன்னாடி? ஆசாரியர்கள் முன்னாடி போக சொல். இவ்வளோ பேர் இருக்கோம் ஆண்டவரே, வீரர்கள் இருக்கும், மூப்பர்கள் இருக்காங்க, பிரதான ஆசாரியர்களும் லேவியர்கள் உண்டு. அதுவும் 3 விதமான லேவி கோத்திரத்தில் 3 விதமானவர்கள் உண்டு. கர்ஷாம், கோஹத்தைட்ஸ், மிரரைட்ஸ், இந்த 3 பேர் இருக்காங்க. இதில் யார் போகட்டும் அதெல்லாம் இல்லை, ஆசாரியர்களை முன்னாடி போக சொல். Now God is calling the priest to go forward. பின்னாடி இருக்கிறவங்க பேசணும். God is calling the priest to கர்த்தர் ஆசாரியர்களை பார்த்து முன்னாடி போக சொல்லுகிறார். பாருங்க, எல்லாத்துலேயும் இது யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 14ஆம் வசனம். வாசிக்கிறீங்களா? 1 வசனம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 14ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்க. ஜனங்களுக்கு முன்னாடி ஆசாரியர்கள் பெட்டியை கொண்டு முன்னாடி போகட்டும். 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து எங்க போனாங்க? அவங்க முன்னாடி போனாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களையும் என்னையும் முன்னாடி கடந்து போக சொல்லுகிறார். ஏங்க ஆண்டவரே எல்லாரையும் முன்னாடி கடந்து போக சொல்றதில்லப்பா, ஒரு சில விசேஷமானவர்களைத்தான் அப்படி முன்பாக கடந்து போக சொல்லுகிறேன். உங்களையும் என்னையும் கர்த்தர் எவ்விதமாய் பார்க்கிறார் சொல்ல மாட்டீங்களா? தேவன் தகப்பன் உங்களையும் என்னையும் எப்படி பார்க்கிறாரா? நல்ல விசேஷமா சொல்றீங்க இல்லையா? இவ்வளோ ஒரு யோசித்து பாருங்கள். இந்த வானங்களையும் பூமியும் படைத்த கர்த்தர், சகலத்தையும் வார்த்தையினால் சிருஷ்டித்து சிங்காசனத்தின் மேல் அமர்ந்து இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன், சகலத்தையும் அவர் மாத்திரமே சிருஷ்டித்தார். சகலமும் அவராலே, அவருக்காய், அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படி இருக்கிற தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், நீ முன்னாடி போ. ஏன் ஆண்டவரே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஏன் எங்களை பார்த்து முன்னாடி போக சொல்கிறீங்க? நீ ஸ்பெஷல்ரா. நாங்களா? ஆமாம், நீங்கள் தான். நான் ஆண்டவரே? அட சந்தேக பேர்வழியே நீதான், நீதான் ஸ்பெஷல். இது உங்களுக்கு சொல்லலை, எனக்கு நான் சொல்லிக்கிறேன். சந்தேக பேர்வழியே எல்லாத்த விட நீ தாண்டா ஸ்பெஷல். அப்பா, சாதா மைசூர் பாக்கு இல்லை, கேட்டிருக்கிறீங்களா? அப்பா இப்போ வருது ஸ்பெஷல் வாயில். என்னையா நீங்கள் மைசூர் பாக்கு தான் பிரச்சனைனா நான் வாங்கி கொடுத்துட்றேன் இல்லையா? தெரிஞ்சுக்கங்க, தேவன் உங்களையும் என்னையும் விசேஷமானவர்களாய் பார்க்கிறார். விசேஷமானவர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முன் கடந்து செல்ல வைக்கிற தேவன். அடுத்தது நம்ம பார்க்கலாம் பாருங்க. இப்போ முன்னாடி கடந்து போக சொல்லுகிறாரே இந்த தேவன், என்ன சொன்னாங்க? முன் வாசிங்க. மொத்தமாக வாசிக்கிறது வெறும் அது மட்டும் வாசிக்கணும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. புறப்பட்டு போங்கள் இப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்களேன். இப்போ கர்த்தர் என்ன சொல்லியிருக்கணும்? புறப்பட்டு வாங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் கூட இருக்கிறன்னு அர்த்தம். தேங்க்யூ. நம்ம ஒருத்தரை பார்த்து வாங்கன்னு எப்போ சொல்லுவோம்? நாமும் கூட போகிறதா இருந்தால். போங்கன்னு ஒருத்தர் எப்போ சொல்லுவோம்? நாங்கள் இங்கே தான் இருப்போம், நீங்கள் போங்க பிரதர். எங்கே இந்த அல்சூர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு எப்படிங்க போகணும்? இப்படி போங்க பிரதர்ன்னு தான் சொல்லுவோமே தவிர வாங்க பிரதர்ன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? இப்போ தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீங்கள் புறப்பட்டு போங்கன்னு சொல்கிறாருன்னு சொன்னால், அப்போது நாமே போகணுமா இல்லை கர்த்தர் கூட்டு போவாரா? நீங்களே போவீங்களா? சந்தோஷம் இல்லையா?
ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை திருப்புங்க வேகமா. 13ஆம் அதிகாரம், புக் ஆஃப் எக்ஸடஸ் சாப்டர் 13 19 வாசிங்க. 19ஆம் வசனம், 21ஆம் வசனம், 22ஆம் வசனம். எடுத்துக்கொண்டு போனான். எக்ஸடஸ் 13:19 வாசிக்கிறாங்க, நீங்களும் பாருங்க. வாசிங்கம்மா. வாசி 13:19 ஆயிடுச்சா? அடுத்த வசனம். வழி அவர் கர்த்தர் அவர்களுக்கு முன் சென்றார். இப்போ ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாரு? முன்னாடி போங்க. என்ன அர்த்தம்? சரி, முன்னாடி போன கர்த்தர் நம்மை பார்த்து என்ன சொல்றாரு? முன்னாடி போங்க. இது டென்ஸ் கரெக்டாகவே வரமாட்டேன். இந்த பாஸ்ட் டென்ஸா ப்ரெசன்ட் டென்ஸா என்ன இது? நல்லா கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின போது இவர்களுக்கு வழிகாட்ட பகலில் மேகஸ்தம்பம் முன்னாடி போகுது, ஜனங்கள் எல்லாரும் பின்னாடி போகிறாங்க. இரவில் இவர்களுக்கு வழி நடத்தும்படி அக்கினி ஸ்தம்பம் கடந்து போகுது, ஜனங்கள் எல்லாரும் பின்னாடி போகிறாங்க. இவங்க கர்த்தர் எங்கே இருக்காங்க? முன்னாடி போகிறார், ஜனங்கள் கர்த்தருக்கு பின்னாடி நடக்கிறாங்க. இப்போ எகிப்திலிருந்து பார்வோனின் சேனை துரத்தி வருகிறதுனால இப்போ கர்த்தர் என்ன பண்ணினார்? வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பதாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அதனால இப்ப கர்த்தர் என்ன சொன்னாரு? நான் பின்னாடி வந்துட்டப்ப அதனால நீங்க போங்க அப்படின்னாரா? அப்போ நம்ம என்ன சொல்லணும் கர்த்தர் இடத்துல? நீங்கள் இல்லாமல் தார் ரோட்டுலேயும் காங்கிரீட் ரோட்லேயும் ஒழுங்காக நடக்க முடியாது. இதில் சமுத்திரத்துக்கு நடுவில் நடக்க முடியுமா? மோசே என்ன சொல்லுவார்? ஆண்டவரே, நீங்கள் வருத்தா இருந்தால் எங்களை கூட்டு போங்க, இல்லைன்னு சொன்னால் எகிப்தர் கையிலேயே மாண்டு போகிறோம், விடுங்க. இது மோசையோடைய பழக்கம். ஆனால் கர்த்தர் இவர்களுக்கு பின்னாடி தாங்க நின்னாரு, அதனால தான் முன்னாடி போக சொன்னார். கரெக்டாக தானே இருக்கு சம்பாஷணை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னால் கிடையாது. வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 106ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம் வேகமாக. இப்போ கர்த்தர் எங்கே நின்றுட்டு இருக்காரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கார். எதுக்கு? நல்லா கவனிங்க, கேளுங்க. இங்கே தேவதூதன் பகலில் மேகஸ்தம்பமா இரவில் அக்கினி ஸ்தம்பமும் கூட ஜனங்களை என்ன பாருங்க நடத்திக்கிட்டே வராங்க. பின்னாடி யார் வந்துட்டா? இது தூணை நினைச்சுக்கங்க. ஜனங்கள்லாம் நடந்துட்டு வராங்க, பின்னாடி யார் வந்துட்டா? பார்வோனின் சேனை. இப்போ என்ன பண்ணாரு கர்த்தர்? நீங்க இப்படி இருங்க ஒரு நிமிஷம், இப்படி வந்துட்டார். இப்போ இங்க யார் இருக்கா? பார்வோனின் சேனை, இங்க இஸ்ரவேல் ஜனன். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பார்வோனின் சேனைக்கும் நடுவில் நின்றுட்டார். இது ஒரு இரவெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னம் அங்கவே இருக்கு, ஒருத்தரையும் கிட்ட வர விடலை. சரியா? அதனால கர்த்தர் மோசேவுக்கு சொன்னார், மோசே நீங்க முன்னாடி போங்க. இப்போ அப்படி சொல்லி கர்த்தர் இங்கவே நின்றுல. அப்படி கர்த்தர் சொல்லி நின்றுட்டா நம்மனால சமுத்திரத்தை கடக்க முடியாது. இல்ல ஆண்டவரே நீங்க வந்தாதான் நாங்க போக முடியும். வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 106ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார். அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். யாருங்க நடந்து போக பண்ணினார்? இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா எழுதி இருக்கும்? He led them in the depths. Who led? அப்போ இவர் பின்னாடி இருந்தாரா முன்னாடி இருந்தாரா? இப்போ ரெண்டு பக்கமும் இருக்கிறார்.
இல்லையா? இப்போ தேவன் முன்னாடி வந்தீங்க, கரெக்ட். அப்புறம் என்ன சொன்னீங்க? பின்பாக போயிட்டேன்னு எங்களை முன்பாக போக சொல்றீங்க. இப்போ பார்த்தாக்கா எங்களை முன்பாக நடத்துறதாவும் வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்க பின்னாடி இருக்கிறீங்களா இல்லை முன்னாடி எங்களை நடத்துறீங்களா? என்ன தம்பி? ரெண்டும். என்னப்பா? பிஃபோர் யூ தானே, பிஹைண்ட் யூ ரெண்டுமே இல்லையா? வாசிக்கலாம் பாருங்க. முதல்ல அது நாம தெரிஞ்சுப்போம், சரியா? உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Book of Deuteronomy, the 5th book of the Bible, chapter 31 verses 8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். யாருங்க? கர்த்தர் உனக்கு முன்பாகவும் போவார், அவர் உன்னோடும் இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. முன்னாடியும் போவாரு. இங்க என்ன இருக்கு? முன்னாடியும் போவார், கூடவும் இருப்பாராம். நீங்க ஏசாயா 52:12 வாசிங்க. Book of Isaiah chapter 52 verses 12 வாசிங்க வேகமா. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல் ஓடி ஏசாயா 52:12. ஆமாப்பா. நீங்கள் தீவிரித்து புறப்படுகிறதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல் ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். முன்னே போவார், உங்கள் பின்னே காக்கிறவர். பிறகே அப்படின்னா பின்னாடி. முன்பதாகவும் போவாராம், பின்பதாகவும் காத்து கொள்வாராம். எப்படிங்க? ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம், முன்பதாகவும் போவாராம், கூடவும் இருப்பாராம். இந்த வசனம் சொல்லுது முன்னாடியும் கூட மாத்திரம் அல்ல, பின்பதாகவும் நான் உன்னை காத்துக்கொள்ளுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கேளுங்க. உங்களையும் என்னையும் முன் நடக்க சொல்லுகிற தேவன் நமக்கு முன்னையும் இருக்கிறாரு, நமக்கு பின்னையும் இருக்கிறாரு. ஐயா, அந்த தேவன் தான் உனக்கும் எனக்கும் சொல்றாரு, பயப்படாத, முன்னாடி போ. ஆண்டவரே முன்னாடி செங்கடு, அதை பற்றி கவலைப்படாத, நான் உன்னை முன்னாடி இருந்து நடத்துவேன். ஆண்டவரே பின்னாடி பார்வனையும் சேனை, அதை குறித்து கவலைப்படாத, நான் பின்னாடி இருந்து உன்னை காத்துக்குவேன். ஆண்டவரே நடக்க பயமா இருக்கு, கவலைப்படாத, நான் உன் கூட இருந்து நடத்துவேன். என்ன பார்க்குறீங்க இதில்? இல்லையா? கர்த்தருடைய விலகாத பிரசனத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். விலகாத தேவ பிரசனம், முன்னும் பின்னும் கூடையும். இன்னும் வசனம் இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தால் செய்திக்குள்ளே போக முடியாது. அவருடைய கரம் நம்மை தாங்கி கொள்ளுகிறதா இருக்கிறது. அவர் நம்மை கவனிக்கிறவராய் பார்க்கிறவராக இருக்கிறார். He is above us, He is around us, He is beneath, and He is ahead, He is behind, He is with, He is in. And that is how privileged is somebody who believes in my Lord Jesus Christ. தேவன் நம்மோடு இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. அப்போ நாம் பார்க்கிறோம், கர்த்தர் முன்னாடி போங்கன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தாம் இல்லாம நீங்களே போங்கன்னு சொல்லலை, நீங்களே போங்க, நீங்களே பார்த்துக்கங்கன்னு சொல்லலை. நாம நடக்கணும், உண்மைதான். ஆனால் நடத்துகிறவர் இப்போவும் நமக்கு முன்னாடி தான் இருக்கிறார். என் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, தடைகளை உடைத்து செல்கிறவர் தாமே நமக்கு முன்பாக கடந்து போகிறார். அந்த தேவன் நமக்கு முன்பாக போகிறதினாலே அந்த தேவன் தடைகளை எல்லாம் மாற்றுவார், கோணலானவைகளை செவ்வையாக்குவார், கடறு முரடானவைகளை சமமாக்குவார், மலைகளை தாழ்த்துவார், பள்ளத்தாக்குகளை நிரப்புவார். ஹல்லேலூயா! அந்த தேவன் தான் நம்மோடு கூட இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. இப்போ முன்னாடி கடந்து போங்கன்னு சொல்லுகிற தேவன் விசேஷமானவர்களுக்கு தான் இந்த அழைப்பு என்று சொல்லி, நாங்கள் முன்னாடி கடந்து போனோன்னா நீங்கள் என்ன ஆண்டவரே இருப்பீங்க, நான் முன்னாடியே இருக்கிறேன்டா தம்பி, உன் பின்னாடி உன்னை காத்துக்கிறேன், உன் கூடவும் இருக்கிறேன், தைரியமாக கடந்து போ. எகிப்து பின்னாடி துரத்துது, முன்னாடி செங்கடல் இருக்கு. இவங்க முன்னாடி போக சொல்றதுல இவங்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு மாசத்துக்கு முதல் நாள் கடந்து வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் முன்னாடி என்ன இருக்கு, பின்பாக என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். What is lying before you and what is chasing after you? என்ன இருக்குன்னு சொல்லுங்க. What is that causing trouble to you children? ஏதோ உங்களை பின் துரத்தி வருகிறது. நான் சொல்லவா? தேங்க்யூ தம்பி. நான் சொல்லவா? பக்கத்து வீட்டுக்காரனை மட்டும் தயவுசெய்து சொல்லிடாதீங்க.
உங்கள் சொந்தக்காரங்களை சொல்லிடாதீங்க, இவங்க யாரும் கிடையாது, அவர்களும் உங்களோட சேர்ந்து நடக்கிற கூட்டம்தான், அவங்கள பார்க்காதீங்க. பின்னாடி துரத்தி வருது என்ன தெரியுமா? நம்முடைய பழைய வாழ்க்கை. இட் இஸ் அவர் பாஸ்ட் லைஃப், இட் இஸ் அவர் பாஸ்ட் சின். மறுபடியும் பிசாசு எப்படியாகிலும் இந்த பாவத்துக்குள்ள உங்களை சிக்கி வச்சிடணும்னு சொல்லி துரத்தி வரானா? பிரதர், மறுபடியும் மறுபடியும் மாட்டிக்கிறேன் பிரதர், மறுபடியும் மறுபடியும் இதில் சிக்கிக்கிறேன் பிரதர். இது பார்வோனின் கிரியை, த ஸ்பிரிட் ஆஃப் ஃபேரோ அப்படின்னு சொல்லலாம். பார்வோன் ஆவியாக வந்திருக்கிறாரான்னு சொல்லக்கூடாது. இது பிசாசின் கிரியை பார்வோனுக்குள்ளே இருந்தது தான். இன்றைக்கி அந்த பிசாசு தான் மறுபடியும் கிரியை செய்வான். என்ன நீட்டுன்னு, உங்களை எந்த காரணத்திற்கும் அடிமைத்தனத்திலேருந்து நீங்கள் விலகிடக்கூடாது, அடிமைத்தனத்துக்குள்ளே தான் இருக்கணும். எதுக்கு அடிமையாக இருக்கீங்க? இன்றைக்கி சபையில் நாம் ஜெபிச்சோம். பாக்கு போடுற பிள்ளைங்க, சிகரெட் குடிக்கிற பிள்ளைங்க, ட்ரக்ஸில் இருக்கிற பிள்ளைங்க, குடி பழக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க, ஆபாச படங்களை பார்க்குற பழக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க, இவங்க எல்லாருக்கும் கர்த்தர் விடுவிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம சபையாக ஜெபிச்சோம். வெளியிலையும் இருக்கலாம், இங்கேவும் இருக்கலாம். நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே, இதுதான் எகிப்து. இது அவ்வளோ சாதாரணமாக உங்களையும் என்னையும் போக விடாது. 10 வாதைகளை நீ காண்பித்து 10 முறை ஜெயித்தாலும் 11வது முறை உன்னை எப்படியாகிலும் பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உன்னை பின்தொடர்கிறது தான் இந்த பார்வோனின் ஆவி. இது பிசாசுடைய ஆவி. நல்லா கேட்டுக்கங்க. and this is evil spirit and that is how it will work. உங்களை முதல்ல இந்த பார்வோனின் ஆவி என்னெல்லாம் பண்ணும் தெரியுமா? பார்வோன் என்னெல்லாம் பண்ணாரோ அதெல்லாம் பண்ணும். உன்னை ஆராதனைக்கு போக விடாது, உனக்கு அதிகமாக வேலை கொடுத்து கர்த்தரையே மறக்கிற அளவுக்கு உன்னை நடத்துவான். சின்ன பிள்ளைகளாக இருக்கிற போதே உங்களை கர்த்தருக்காக நீங்கள் முளைத்து எழும்பணும்னு நினைக்கிற போதே, வயசை சொல்லலை, கர்த்தருக்கென்று நீங்கள் முளைத்து எழும்பணும்னு நினைக்கிற போதே அவைகளை நிர்மூலமாக்கணும்னு நினைக்கிறவன் பிசாசு. இதெல்லாமே பார்வோனின் ஆவிகள் தான். இவன் இன்னைக்கும் என்ன பண்ணுறான்? பின்னாடி துரத்துறான். ஒருவேளை நீங்கள் இப்போ நான் கேட்க மாட்டேன், உங்களுக்குள்ள எத்தனை பேருக்கு இந்த போராட்டம் இருக்குது? இதே பழைய வாழ்க்கை மறுபடியும் மறுபடியும் இது ஒரு சைக்கிள் ஆட்டமே இருக்குது பிரதர். மாட்டுவேன், கர்த்தரிடத்துல மன்றாடுவேன், மன்னிப்பை கேட்பேன், மீட்கப்படுவேன், மறுபடியும் மாட்டுவேன், மன்றாடுவேன், மன்னிப்பை கேட்டு மீட்கப்படுவேன், மறுபடியும் மாட்டுவேன். இது இப்படியே போயிட்டு இருக்கு பிரதர். அதுதான் எகிப்துடைய கிரியை. அதிலிருந்து மீட்க தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன வாக்கு பண்ணுறாரு தெரியுமா? இன்றைக்கு நீ காண்கிற எகிப்தை தேவ பிள்ளையே இனி நீ காண மாட்டாய். எகிப்துனா என்ன பிரதர்? நாங்கள் ஒரு முறையும் எகிப்தை பார்க்கவில்லையா? அந்த எகிப்து அல்லம்மா, அந்த எகிப்து அல்ல. நான் சொல்ல வருகிற எகிப்து என்ன தெரியுமா? நம்முடைய பழைய வாழ்க்கை, நம்முடைய பாரம்பரியமான வாழ்க்கை, பழக்கத்திற்கான நடந்த வாழ்க்கை, பாவத்தில் இருந்த நாட்கள், இவைகள் எல்லாத்தையும் கர்த்தர் கடந்து போக உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். God is calling you and me to bypass all this old life and go ahead for the new beginnings. புதிய துவக்கங்களுக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு போக இந்த எகிப்திலிருந்து உங்களையும் என்னையும் முன் போக சொல்லுகிறார். லெட்ஸ் கோ அஹெட். நாம் முன் கடந்து போகலாம். இந்த எகிப்து பழைய வாழ்க்கை என்பதற்கு என்ன ஆதாரம்? வேதாகமத்தில் ஒரு ஆதாரத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகது உண்டு, ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. வாசிக்க கூட நேரம் இல்லை பாருங்க. வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து எழுதியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயினால் மேகத்திலும் தண்ணீர் இந்த சமுத்திரத்திலும் என்ன பண்ணப்பட்டாங்க? ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டாங்க. ஞானஸ்தானம் எதற்கு அடையாளம் அப்பா? பழைய வாழ்க்கையை முடித்து புதிய வாழ்க்கைக்கு துவக்கம். எகிப்தை விட்டு பழைய மனுஷன், பழைய சுவாபம், பழைய பாவங்கள் சகலத்தையும் நாம் இன்றைக்கு விட்டு நாம் முன்னாடி கடந்து போக போகிறோம். இப்போ அல்லேலூயா சொல்லணும் நீங்க. ஆமாம் பிரதர், இந்த வாழ்க்கைக்காகத்தான் நான் காத்திருந்தேன். எல்லா பழையசும் ஒளிந்து போகணும், நான் புதிய துவக்கத்திற்குள்ளாக போக வேண்டும். கர்த்தர் இப்போ என்ன பார்த்து சொல்லட்டும், முன்னாடி நட, இந்த பழையச பின்னாடி இருக்கிற சகலத்தையும் விட்டுடு. ஆண்டவரே என்னை பின்னாடி தொடர்த்தி வருது, நீ கவலைப்படாத. இந்த நாள் தொடங்கி உனக்கு பின்னாடி நின்று காக்கிறவர் யார் தெரியுமா? நம் தேவனாகிய கர்த்தர். அது உன்னை பின்தொடராது. அப்படி பின்தொடர நினைச்சாலும் என் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அவைகளை கர்த்தர் அப்படி பின்னாடி துரத்திட்டு வந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? சமுத்திரத்துல மூழ்க பண்ணுவார். இது என்ன அடையாளம்? பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, என் பாவங்களை எல்லாம் கர்த்தர் என் எழுத்துக்களை என்ன பண்ணாராம்? என்னத்துக்கு விரோதமா எழுதினத சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டாராம். அதான் அது பழைய வாழ்க்கை.
எகிப்தியர் என்ன ஆனாங்க? இவங்க கடந்து வந்துட்டாங்க. எகிப்தியரெல்லாம் பழைய வாழ்க்கை அங்கவே முடிஞ்சு போகும். அதுக்கு தான் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? உனக்கு விரோதமாக எழுதப்பட்ட எழுத்துக்களை எல்லாம், உன் பாவங்களை எல்லாம் கர்த்தர் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டார். எகிப்து சமுத்திரத்தின் ஆழத்தில் போயிருச்சு பார். உன்னை தேடி வராது தம்பி. நீங்களா என்ன பண்ணக்கூடாது? எகிப்துக்கு தேடி போகக்கூடாது. இது நடந்துச்சா பிரதர்னா அதுக்கும் வேதாகமத்தில் ஆதாரம் உண்டு. கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு காண்கிற எகிப்தை இனி நான் உனக்கு காட்ட மாட்டேன். ஆனால் என் வார்த்தைகளுக்கு நீ செவி கொடாமல் கீழ்ப்படியாமல் போவாயானால் வெட்டாந்தரையில் கொண்டு வந்த நான் உன்னை கப்பல்களில் அனுப்புவேன் எகிப்துக்கு. மறுபடியும் எதில் போவாங்க இவங்க? சிறை பிடிக்கப்பட்டு கப்பலில் போவாங்க. வாசிக்கிறீங்களா? வாசிருங்க. இதை நானா ஒன்று சொல்கிறேன், நீங்கள் நினச்சிடக்கூடாது இல்லையா? உபாகமத்தின் புஸ்தகம் 28:68, புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 28 verses 68. வேகமாக வாசிங்க, இன்னும் நிறைய இருக்கு எனக்கு. எப்படியோ இன்னைக்கு சமுத்திரம் ரெண்டாகிற மாதிரி உபாகமம் 28ஆம் அதிகாரம் ஆகிற வரைக்கும் நான் விட மாட்டேன். இன்னைக்கு வாசிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 68ஆம் வசனம். இனி காணாதிருப்பாய் என்று, இனி காணாதிருப்பாய் என்று நான் உனக்கு சொன்ன வழியாய், நான் உனக்கு சொன்ன வழியாய் கர்த்தர் உன்னை கப்பல்களிலே எகிப்திற்கு திரும்ப கொண்டு போவார். கப்பல்களிலே எகிப்துக்கு உன்னை திரும்பியும் கொண்டு போவார். அங்கே உங்கள் சத்துருக்களுக்கு வேலைக்காரராகவும் திரும்பியும் வேலைக்காரிகளாகவும் இருக்கப்படுவீங்க. உங்களை கொல்வாரும் இல்லாதிருப்பார்கள். ஒருவனும் இருக்க மாட்டான். எகிப்துக்கு போனாலே எகிப்துக்காரன் என்ன பண்ணுவான்? ஏப்பா நீ வேண்டாப்பா கிளம்பு, உன்னை வாங்கிக்க மாட்டேன். ஐயா நாங்க தான் இங்க இருந்த ஆட்கள், வேண்டாம் கிளம்பு. See, look at the condition. கர்த்தர் எகிப்திலிருந்து தான் நம்மை வெளியில கொண்டு வர நினைக்கிறார். உன் பழைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் நல்லா கேட்டுக்கங்க, அந்த கடந்த பழைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் புதிய துவக்கத்தை கொடுக்கத்தான் முன் கடந்து போக சொல்லுகிறார். நீங்களும் நானும் முன் கடந்து போகிறோமா, அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் எகிப்தின் மேல் வாஞ்சை வைத்தது போல எகிப்திலேயே தங்கிவிட ஆசையாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. முன் போகலாம் என்பது ஆரம்பத்தில் நல்லா இருந்துச்சு. ஓ நம்ம முன்னாடி போக போகிறோம், நம்ம வீட்டை வாங்க போகிறோம், காரை வாங்க போகிறோம், இதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல கர்த்தர் முன்னாடி போக சொல்றது எங்கன்னு தெரியுமா தம்பி? பழைய வாழ்க்கையை விட்டு முன்னாடி கடந்து போ. எத்தனை நாளைக்கு நீ இன்னும் அங்கவே உட்கார்ந்து இருப்ப? எத்தனை நாட்களா செய்தி கேட்கிற? எத்தனை நாட்களா வேதத்தை வாசிக்கிற? எத்தனை முறை கர்த்தர் உன் இருதயத்தில் பேசணும்? எத்தனை அடையாளங்களை உனக்கு காண்பிக்கணும்? 10 அடையாளங்களை மற்றவர்களுக்கு காண்பித்து உனக்கு அதை அற்புதங்களாய் காண்பித்தாலும் இப்பவும் மனதும் இருதயம் எதை தான் விரும்புது சொல்லுங்க? பழைய வாழ்க்கை. நாங்கள்லாம் அன்னைக்கு எப்படி இருந்தோம் தெரியுமா? நாங்கள்லாம் அன்னைக்கு பிரதர் வெளியில் தெருவுக்கு போனால் எல்லாரும் பயப்படுவாங்க. அது பெருமையாயா? அது பெருமையா? அது வெட்கப்படணும். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நீங்களும் நானும். நாங்கள் அன்னைக்கெல்லாம் பாருங்க, ஒரு சினிமா பாட்டை கேட்டால் அப்படியே பாடுவோம், ஃபுல்லாக பாடுவோம். வெட்கப்படணும் நாம். ஐயோ அன்னைக்கு தெரியாமல் போச்சுங்க. கர்த்தருடைய இரக்கம் இன்னைக்கு எங்களை அதுலேருந்து மீட்டுக்கிட்டாருங்க. அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அழகு. புரியுதா உங்களுக்கு? ஆமாம். பழைய வாழ்க்கையிலேருந்து கர்த்தர் முன்னாடி கடந்து போக சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு இன்னைக்கு இப்போ அந்த ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் எனக்கு கொடுத்துருங்கப்பான்னு கேட்பீங்க? யாருக்கும் வேண்டாமா? எனக்கு அந்த ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருங்கப்பா, என்னுடைய பழைய வாழ்க்கையிலேருந்து கடந்து என்னை புதிய வாழ்க்கைகளுக்குள்ளே கொண்டு போங்க, எனக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுங்க. நானா இனி எகிப்தை நானே தேட மாட்டேன்ப்பா, எகிப்தை நீங்கள் இனி எனக்கு காட்ட மாட்டீங்கன்னு வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் நான் அந்த எகிப்தை தேட மாட்டாண்டவரே, நான் தேட மாட்டேன் ஐயா, என்னை புதிய துவக்கத்துக்குள்ளே கொண்டு போங்கன்னு சொன்னீங்கன்னா என் கர்த்தர் இன்றைக்கு உங்களை முன்னாடியும் நடத்துவார், கூட இருந்து நடத்துவார், பின்னாடி இருந்து உங்களை என்னையும் காத்துக்கொள்ளுவார். இந்த மாதம் கர்த்தர் இவ்விதமாய்த்தான் திருச்சபையாராகிய உங்களையும் என்னையும், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் என் கர்த்தர் இவ்விதமாகவே நடத்த போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் விதமாய் நடத்த போகிறார். அவர் கூடவே இருக்க போகிறார், முன்னாடியும் கடந்து போக போகிறார், நமக்கு பிறகையும் நம்மை காத்துக்கொள்ள போகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனித்து கேளுங்க. இந்த செங்கடல் நமக்கு முன்பாக இருக்கா? எகிப்தியரை யாரை பிடிச்சிருக்கிறா? யார் பிடிச்சு வச்சிருக்கா அவங்கள?
கர்த்தர் விடுச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா இப்ப சமுத்திரத்தை யார் பிறக்கணும், யார் பிளக்கணும்? வாசிங்க. கர்த்தர் கர்த்தர், எல்லாம் கர்த்தர். வாசிங்க பார்க்கலாம். 16ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், மோசே நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி, உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. என்னையா இது? ஏதோ ஒரு பழத்தை கையில கொடுத்துட்டு ரெண்டா பிரிச்சிருப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி. இதுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது கூட கேள்விப்பட்டதில்லை. யோசுவாவுக்காவது ஒரு தைரியம் என்ன, நமக்கு முன்னாடி இருந்த மோசே இப்படி செய்திருக்கிறார், கர்த்தர் மோசே கொண்டு நடத்தி இருக்கிறார், கடலையே கர்த்தர் இரண்டாய் பிளந்தவர், இந்த நதி எம்மாத்திரம் என்று சொல்லி யோசுவாவுக்கு விசுவாசத்திற்கு அடித்தளமாய் மோசே இருந்தார். ஆனா மோசேவுக்கு என்னையா தைரியம்? மோசே கரத்தை உயர்த்தி செங்கடலை இரண்டாய் பிளந்து விடு. கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு முன்பாக எது செங்கடலாய் காணப்படுகிறது? The unknown future, the disorders, whatever it may be. ஒழுங்கின்மையோ அல்லது நீ காணக்கூடாத எதிர்காலமோ, எப்படி ஆண்டவரே இதை நான் ஜெயிப்பது, இதை நான் எப்படி ஜெயிக்க போகிறேன்? நீங்கள் பின்னாடி இருந்து காக்குறீங்க, முன்னாடி என்ன நடத்துறேன்னு சொல்லியிருக்கீங்க, கூட இருக்கிறீங்க, இந்த செங்கடலை என்ன பிளக்க சொல்கிறீங்களே, நான் எப்படி ஆண்டவரே செய்வேன், எப்படி செய்வேன்? உங்களுக்கு முன்னாடி எந்த செங்கடல் தடையாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு கர்த்தர் உங்களை முன்னாடி போக சொல்கிற தேவன் என்ன பண்ணவும் சொல்கிறாரு? முன்னாடி போய் அங்கே நின்றுக்காதீங்கன்றாரு. என்ன பண்ண சொல்கிறாரு? சொல்ல மாட்டீங்களா? என்னோட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். முன்பாக போ என்று சொன்ன தேவன் அதோட நிறுத்தலை. உன் கையில் இருக்கிற கோலை நீட்டி செங்கடலை நீ பிளந்து விடு என்றும் சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த செங்கடலை எப்படி பிளப்பது? What is this, Lord? How can I do it? Right. அதுவும் நான் செய்யணுமா? ஆமாப்பா, நீ தான் செய்யணும். என்ன ஆண்டவரே செய்யட்டும், எப்படி செய்யட்டும்? எத்தனை பேருக்கு முன்னாடி முதல்ல இங்கே, ஆமாம் பிரதர், என் வாழ்க்கையிலையும் நான் முன்னாடி போகக்கூடாதபடி எனக்கு ஒரு தடை இருக்குது, அதை நான் போராடுவேனா அல்லது பின்னாடி துரத்துகிற இந்த எகிப்தின் சேனையை நான் போராடுவேனா? எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலையே பிரதர், எனக்கு முன்னாடி ஒரு போராட்டம் இருக்கு, நான் எப்படி இதை கடந்து போவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ற பிள்ளைங்க மட்டும் எல்லாரும் கண்ணை மூடுங்க. இருக்கிற இடத்துல அப்படியே கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எனக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு தடை இருக்கப்பா, இதை நான் எப்படி கடந்து போவேன்? எனக்கு தெரியல. ஐ டு நாட் நோ. எனக்கு தெரியல, இதன் வழியாக நான் எப்படி கடந்து போவேன்? நீங்க சொல்றீங்க கையை நீட்டு செங்கடலை பிளந்து விடுன்றீங்க, நான் எப்படி ஆண்டவரே இதை பிளப்பேன்? இது என்னுடைய வெள்ளத்தினால் இல்லையாப்பா, எனக்கு முன்பாக இருக்கே அப்படின்னு சொல்றது உண்மையானால் கவனிங்க. அப்படின்னு நீங்க சொல்றது உங்களுக்கு முன்னாடி ஒரு தடை இருக்குன்னா எப்படி பிளக்குறதுன்னு சொல்றேன். பிளந்துருவீங்களா? ஆமான்னு சொன்னா நான் சொல்லுவேன், இல்லைனாக்கா எதுக்கு நேரத்தை கழிச்சிட்டு 12:30 மணி ஆச்சு ஆமேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு இது வந்துட்டு என்ன இல்லை தெரியுமா? இந்த கதை படிச்சிருக்கிறீங்களா? அலிபாபாவும் 40 திருடர்களும் குகைக்கு முன்னாடி போயிட்டு என்ன சொல்லுவாங்க? திறந்துட்டா திறந்துருமா? கடலுக்கு. நாம குகை கிட்ட போகல, நாம எங்க போயிருக்கிறோம்? கடல்கிட்ட. கடலே கொஞ்சம் திறந்து விடு அப்படின்னா கடல் திறக்குமா? நம்மை நாமே சும்மா ஏதோ ஒரு சின்ன நிமிஷம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு போயிடக்கூடாது. ஓ, கர்த்தர் நம்ம முன்ன நடத்துறாராம், செங்கடல் பிளக்க போகிறாராம், பின்னாடியும் நம்மை காக்குறாராம், கூட இருக்கிறாராம், ஆமேன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. எப்படிங்க செங்கடலை பிளக்கிறது அதை சொல்லுங்க. செங்கடல் முன்பாக இருக்கு என்று சொன்ன அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பயப்படாதே. நம்ம எல்லாருக்கும் முன்பாகவும் அப்படிப்பட்டது ஒன்று உண்டு. அதற்காகத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து முன்னாடி போ, நான் முன்னாடி போகிறேன், ஆனால் கடல் இருக்கேப்பா, பிளந்துடு. எப்படி ஆண்டவரே? வேகமாக சொல்கிறேன், 5 காரியங்களை, இந்த 5 காரியம் செஞ்சால் கடல் என்ன ஆகிடும் இல்லையா? எனக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கே பயமாக தான் இருக்குது. இது சாதாரணமானது அல்ல. ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறார் என்கிற ஒரே நம்பிக்கை தான், ஒரே ஒரு நம்பிக்கை தான். மழையை பனியாக மாற்றுவார். நான் நேற்று எழுதிட்டு இருந்தப்போ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. See, when God goes ahead before us,
when God goes before us, the wall will fall and the waterfall will become like wall. புரியுதா உங்களுக்கு? தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போகிறப்போ மதில்கள் தண்ணீரை போல் அருவியை போல் கொட்டி விழுமா, தண்ணீர்கள் எல்லாம் மதிலை போல நிற்குமா. புரியுதா புரியல? the solid turns to liquid and the liquid turns to solid. இப்பயாவது புரியணையா உனக்கு? எரிகோ மதிலெல்லாம் எப்படி விழுந்துச்சு? தட 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 தடன்னு கீழே விழுந்து போச்சு. இங்கே தண்ணீரெல்லாம் எப்படி நின்றுச்சு? மதில போல, ரைட்டும் லெஃப்ட்டும் மதில போல நின்றுச்சுன்னு என் வேதம் சொல்லுது. Look, when God goes before you and me, தேவன் நமக்கு முன்பாகவும் நம்மோடும் நமக்கு பிறகவும் இருக்கிற போது அசாதாரணங்கள் சாதாரணமாக நடக்கும். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது இந்த செங்கடலை நான் பிளக்க வேண்டும். தகப்பனே, எனக்கு நீர் எப்படி என்ன சொல்லி கொடுங்க, நான் பிளக்கிறேன். எப்படின்னு சொல்லுங்க. 2ல் 1. ஏய்யா என்ன இல்லை, செங்கடலை தான் சொல்லுங்க. இந்த செங்கடலை 2ல் 1 நான் பார்த்துடலாம் வாங்க. முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தர் இங்கே மோசேக்கு சொல்லி கொடுக்கிறார் செங்கடலை பிளப்பது எப்படி என்று. வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15 16 வாசிக்கலாம். First, how the Red Sea parts, how to part the Red Sea. எப்படி செங்கடலை பிளப்பது, how to part the Red Sea. முன்னாவது prayer, என்ன? ஜெபம். எழுதுங்க. யாத்ராகமம் 14 16 வாசிங்க. ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி, உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு, சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கைகளில் உன் கோலை ஓங்கி சமுத்திரத்தை பிளந்து விடு. எப்படி ஆண்டவரே? இது எதை குறிக்கும்னா ஜெபத்தை குறிக்கும். இதற்கு ஆதாரம் அதே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் உண்டு. மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் அமிலேக்கியரின் மேல் யுத்தம் பண்ணி கொண்டிருந்த போது மோசே ஒரு மலையின் மேல் ஏறி தன் கோலை உயர பிடித்து கொண்டிருக்கிறான். இவன் கோலை உயர பிடித்து கொண்டிருக்கிற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் அமிலேக்கியரை ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கைகளை கீழே விட்ட மாத்திரத்தில் அமிலேக்கியர் இவர்களை மேற்கொள்ள ஆரம்பித்தாங்க. இவருக்கு 2 பேர் உதவியாய் வந்த பொழுது சாயங்காலம் மட்டும் தன்னுடைய கரங்களை உயர்த்தி கொண்டே இருந்தான். இதை எதை குறிக்கும் என்று சொன்னால் விசுவாசம் உள்ள ஜெபத்தை குறிக்கும். ஜெபத்தை குறிக்கும். திஸ் இஸ் பிரேயர். செங்கடல் பிளக்க வேண்டுமா? ஆமாம் பிரதர், பிளக்கணும். நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் உன் செங்கடலை பிளந்து போக பண்ணும். ஜெபம் உன் மழையை பனி போல மாற்றும். ஜெபத்தினால் கூடாதது, காது கொடுத்து கேளுங்க. இல்லை இல்லை இல்லை, நான் சொல்கிறேன் கேளு. ஜெபத்தினால் கூடாதது எதினாலையும் கூடாது. If it is not by prayer, it is not by anything else. ஜெபத்தினாலே கூடாதது வேற எதை கொண்டு நம்மனால செய்ய முடியாது. ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஜெபிக்கிறவனுக்கு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. அப்போ முதலாவது கர்த்தர் நாம் இதை பிளந்து விட என்ன எதிர்பார்க்கிறார்? நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இதற்கு ஆதாரம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், கேளுங்க. எல்லாம் வாசிக்க நேரம் பத்தாது. மோசேயை கர்த்தர் பார்வோனிடத்திற்கு அனுப்பி, பார்வோனே இஸ்ரவேல் ஜனங்களை போக விட மாட்டேன், வாதம் வரும். சரி, கர்த்தர் சொன்னார். தண்ணீரெல்லாம் என்னவா மாறிடுச்சு? இரத்தமாக மாறிடுச்சு. அதற்கு பின்பு ஒவ்வொரு வாதையும் நீங்கள் பாருங்க, வாத அனுப்புவார் கர்த்தர். பார்வோன் மோசே கூப்பிடுவார், மோசே தண்ணி கூட இல்லையா குடிக்க, சின்ன பிள்ளைகளுக்கும் தண்ணி இல்லை. தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி இதை மாற்று. கர்த்தர் தானே பண்ணார், அவரே மாற்றுவார். இல்லை 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 இல்லை, மோசே ஜெபம் பண்ணணும். மோசே ஜெபம் பண்ணினார். கர்த்தர் மோசேயின் ஜெபத்தை கேட்டு மாற்றினார். ஒவ்வொரு வாதையும் அனுப்பப்பட்டது தேவன்தான், அனுப்பினது தேவன்தான், அனுமதித்தது. ஆனாலும் அதை மாற்றணும்னு சொன்னா மோசே தான் ஜெபிக்கணும். புரியுதா உங்களுக்கு? நீர் தானே ஆண்டவரை கூட்டு வந்தீங்க, நீங்களே திறந்துடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? நீங்க தானே எனக்கு ஜீவனை கொடுத்தீங்க, நீங்க தானே என்னை பார்த்துக்கிட்டீங்க, அப்போ எல்லாமே யார் செய்யணும்? நீங்களே செய்யுங்க. நான் தான் உங்களை நம்பி வந்துட்டேனே, இனி யார் செய்யணும்? எல்லாம் நீங்களே செய்யுங்க. ஏப்பா ஜெபிச்சியாப்பா, அதெல்லாம் அவரே பார்த்துப்பார். நான் தான் அவரை நம்புறேன், நான் தான் சபைக்கு வரேனே,
நான் தான் கிறிஸ்தவன் ஆயிற்றேன். அல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசேதான். ஆனால் அந்த மோசே அந்த வாதை எடுக்கப்பட என்ன பண்ணணும் தெரியுமா? ஜெபம் பண்ணணுமா இருந்துச்சு. இப்போவும் கூட அழைத்தது கர்த்தர் தான், கொண்டு போகிறது கர்த்தர் தான், பிளக்க போகிறதும் கர்த்தர் தான். ஆனால் கர்த்தர் மோசே இடத்துல என்ன எதிர்பார்த்தாரு? கரங்களில் இருக்கிற கோலை தூக்கி பிடி, ஜெபம் பண்ணு. ஜனங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஒருவேளை பயத்தில் பிள்ளைகளோடு கூட அப்படியே குடும்பமாய் வனாந்தரத்தில் உக்காந்து இருக்கணும். என்ன செய்வது தெரில, என்ன செய்வது தெரில, என்ன செய்கிறது தெரில நீட்டு. ஆனால் ஒரு இரவு முழுக்க கர்த்தர் எகிப்தின் சேனையை கிட்ட வராவிடாதபடிக்கு அங்கவே இருந்தார். அன்னைக்கு ஆதியாகமம் 18 கர்த்தர் அன்னைக்கு தேவ தூதர்கள் லோத்தின் வீட்டில் இருந்தபோது யாரும் லோத்தின் வீட்டின் கதவை கண்டுபிடிக்க கூடாதபடி இருந்தது போல கர்த்தர் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை காத்துக்கொள்ள ஒரு இரவெல்லாம் அவங்க முன்னாடி வரணும்னு நினைச்சாலும் வர முடியல. கர்த்தர் அவர்களை தடுத்து நிறுத்தி இருந்தார். இப்போ இங்கே பார்க்கிறோம், மோசே என்ன பண்ணிட்டு இருந்தார்? இரவெல்லாம் கரங்களை உயர்த்தி கொண்டு செபித்து கொண்டு இருந்தான். இரவெல்லாம் செபிச்சார். எப்படி சொல்றீங்க இரவெல்லாம் செபித்தா? இவன் விழித்திருந்து கரங்களை தன் கோலினால் உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கிற வரைக்கும் கர்த்தர் கீழ்காற்றை அனுப்பினார். கீழ்காற்று வர 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 அப்படியே திடீர்னு திறக்கல, ஒரு இரவெல்லாம் ஆனது. இதெல்லாம் கடந்து போய் கீழ்காற்று வந்து சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்தது. ஜெபம் இரவெல்லாம், அதெல்லாம் இரவெல்லாம் ஜெபிக்கணுமான்னு நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது வந்துட்டு நாம இடைவிடாம ஜெபிக்கணும். ஜெபிச்சா மட்டும்தான் செங்கடல் பிளக்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா செங்கடல் முன்னாடி தான் இருக்கும். கர்த்தர் பின்னாடி காத்துட்டே இருப்பாரா பிரதர்? ரைட், he will do it. சரிப்பா, எகிப்து சேனை உன்கிட்ட வரக்கூடாதபடி ஒரு இரவெல்லாம் காத்த கர்த்தர் மறுநாளும் காப்பார். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாளைக்கும் காத்துக்கிறேன். நீ 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 ஜாம் பண்ணு. 3வது நாள் நீ ஜாம் பண்ணு. 4வது நாள் என்னடா இன்னும் நீ திறந்து பாடு இல்லையா? நாம எங்க போக மாட்டோம் தெரியுமா? கடல் கரையிலேயே அமர்ந்து விடுவோம். எங்க போக மாட்டோம்? கானானுக்கு போக மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் ஏதோ பாதுகாப்பு கொடுக்கிறார் என்று சொல்லி அப்படி அமருவதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம் கடந்து போக வேண்டும். முதலாவது சமுத்திரத்தை பிளந்து போட முதல் நாம் செய்ய வேண்டியது என்ன? சத்தமா சொல்லுங்க, ஜெபம்ங்க. அடுத்தது இரண்டாவது விசுவாசம், ஃபெய்த். எபிரியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை இப்ப நம்ம வாசிக்கலாம். Hebrew chapter 11 verses 29. விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையில் கடந்து போனார்கள். எகிப்தியரோ அப்படியே நடக்க நினைச்சு என்ன ஆயிட்டாங்க? அமிழ்ந்து போனார்கள். விசுவாசம் இல்லாமல் நாம் இந்த செங்கடலை பிளக்கவும் முடியாது, கடந்து போகவும் முடியாது. ரெண்டாவது என்ன வேணும்? இந்த கடலை பிளந்த விசுவாசம். மூணாவது என்ன வேணும் பாருங்களேன். இந்த விசுவாசம் என்பது குறித்து கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாலும் நேரம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். வேகமாக சொல்கிறேன், கவனிங்க. இங்கே மோசேவுக்கு கர்த்தர் என்ன சொன்னாங்க? மோசே, கோலை ஓங்கி பிடி, ஜெபி, விசுவாசி, உனக்கு செங்கடல் பிளக்கும், வெட்டாந்தரையில் ஜனங்களை நீங்கள் நடத்துவீங்க. ஜனங்க எல்லாரும் காத்து இருக்கிறாங்க. இரவெல்லாம் மோசே கரங்களை உயர்த்தி செங்கடலுக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறார். காற்று வந்துச்சு, ரெண்டாக மாறுச்சு. இப்போ மாறின மேலே தான் ஜனங்க என்ன பண்ணுறாங்க? முன்னாடி கடந்து போகிறாங்க. பாருங்க, விசுவாசத்தினால செங்கடலை பிளந்தார். ஆனால் யோசுவாவை கர்த்தர் நடத்துகிற போது விசுவாசத்தின் அளவை அதிகமாக எதிர்பார்த்தார். ஏன்னா இதற்கு முன்பாக செங்கடலை யாரும் பிளக்கலை. ஆனால் யோசுவாவுக்கு அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா யோசுவா என்ன பார்த்தாரு? மோசே கடலை பிளப்பதை பார்த்தாரு. இப்போ கர்த்தர் யோசுவாவுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? யோசுவா, யோர்தான் நதி கரை புரண்டு ஓடுதா? ஆமாண்டவரே, எப்படி போவோம்? ஆசாரியர்களை போக சொல். ஐயோ, இன்னும் பிளக்கலையே, நீ கடந்து போக சொல். ஆண்டவரே, நீ கடந்து போக சொல். வேதம் சொல்லுகிறது, ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரில் பட்ட போது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கால்கள் செங்கடல்ல படல. எங்க போனாங்க? வெட்டாந்தரையில் நடந்தாங்க. ஆனா இங்க கர்த்தர் இப்போ விசுவாசத்தை கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கிறார். எப்படி இருக்கணும்? இப்போ கடல் நிக்கல, ஆனாலும் சரி காலை
முன்னாடி போக சொல்லியாச்சு அப்பா, இப்போ நான் முன்னாடி போக போகிறேன், நிற்குதான்னு பார்ப்போம். இல்லைனாலும் கர்த்தர் சொல்லியிருக்கிற உன் காலை வை, அது தண்ணீர் நின்று போகும். இது ரெண்டாவது. மூணாவது நீங்கள் பாருங்கள் எப்படி பிளக்கலாம். விசுவாசத்தில் தான் இங்கே மோசே செய்கிறார் செபித்து. இங்கே விசுவாசத்தின் அளவு இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது. யோசுவாவின் ஆசாரியர்கள் கால்களை வைத்த மாத்திரத்தில் தண்ணீர் நின்று போனது. இன்னும் பாருங்களேன், எலிசா தெரியுமா அவங்க எல்லாருக்கும்? எலிசாவும் இதே நதிக்கிட்ட வராங்க. எலியாவுடைய சால்வை எடுத்து தண்ணீர் மேலே அடிக்கிறார். திறக்கலை. அதெல்லாம் கிடையாது. ஒரு முறை சொன்னா திறக்கலைன்னா இன்னொரு முறை செய்யணும். புரியுதா உங்களுக்கு? விசுவாச அளவு எதிர்பார்ப்பு பாருங்க. இப்போ கர்த்தர் ஒவ்வொரு முறையும் செய்கிற போது விசுவாசத்தினுடைய எதிர்பார்ப்புகளை பாருங்க. முறை வெட்டாந்தர ஆன பின்பே நீ வாப்பானார். ரெண்டாம் முறை கால் வை தண்ணி மேலேயே, அப்போ நிற்கும். நீங்கள் நிறுத்துனா நான் வைக்கிறேன், இல்லை நீ வச்சா நான் நிறுத்துவேன். சரிங்க ஆண்டவரே, நின்று போச்சு. இப்போ மூணாவது ஒரு ஆள் வரார். இதே ஸ்பெஷல் கொஞ்சம் பேர் தானே வருவாங்க. இப்போ எலிசா வருகிறார். எலியாவின் சால்வை கொண்டு அடிக்கிறார். ஏன்னா அவர் எலியா பண்ணுறத பார்த்தார். அடித்தா வரலை. என்ன பண்ணார்? எனக்கு அப்போவே தெரியும் ஆண்டவரே, நீங்கள் எலியாவுக்கு பண்ணுவீங்க, எனக்கெல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லலை. அவனுடைய விசுவாசத்தின் அளவு என்ன தெரியுமா? எலியாவின் தேவன் எங்கே அடித்தான். இன்னொரு முறை, ஒரு முறை திறக்கலைன்னா என்ன, இன்னொரு முறை அடிப்பேன். இரண்டாவது முறை திறக்கலைன்னா, எலிசாவுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? அப்போ மூணாவது வாட்டி அடிக்கணும். அப்பவும் திறக்கலைன்னா, இதை எலிசா கற்றுக்கிட்டார். எனவே அவன் திறக்கிற வரைக்கும் அடித்தான். கர்த்தர் கனப்படுத்துகிற ஒரு விசுவாசத்தை இரண்டாம் முறை அவன் அடித்த போதே பிளந்தது. அவன் வெட்டாந்தரையில் நடந்தான். மூன்றாவது பாருங்க, திறக்கலனாலும் திறக்க வைக்கணும். நாலாவது, வழியே விடலை. நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன், வழியே. இப்போ என்னங்க பண்ணுறது? தேங்க்யூம்மா, அது மேலே நடந்து போ. ஐயோ மூழ்கி போவனே. கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நீ தண்ணீர்களை ஆறுகளை கடக்கிற போது மூழ்கி போக மாட்டாய். அக்கினியில் நடந்தாலும் அக்கினி உன்னை பட்சிக்காது, சேதப்படுத்தாது உன்னை. அப்போ தண்ணீர் மேலேயே. இது சாத்தியமா? நம்ம பேதுரு அண்ணனை கேளுங்க. இயேசு பேதுருவை பார்த்து, என்கிட்ட நடந்து வரணுமா? சரி நடந்து வாப்பா. ஆண்டவரே இரண்டாக பிள்ளைங்க, அப்படியெல்லாம் கிடையாது. சரி கால் வைக்கிறேன், இப்போ பிள்ளைங்க, அதுவும் கிடையாது. உங்கள் சால்வையை 2 முறை அடிக்கிறேன், இப்போ பிள்ளைங்க, அப்பவும் கிடையாது. என்ன பண்ணு? அப்படியே நடந்து வா. விசுவாசத்தின் அளவுகளை பாருங்கள். கர்த்தர் எப்படி எதிர்பார்க்கிறார். பிளக்கவே இல்லைனாலும் சரி கடந்து போயிடுவோம். ரைட், நல்லா கவனிங்க. விசுவாசத்தின் அளவுகள் ஆக மொத்தத்தில் என்ன தெரியுது? இதில் ஒவ்வொருத்தருடைய விசுவாசம் ஒவ்வொரு அளவு இருக்கும். எப்படி இருந்தாலும் சரி, விசுவாசம் என்பது விசுவாசிக்குள்ள காணப்பட வேண்டும். இந்த விசுவாசம் இல்லாமல் நீங்களும் நானும் நமக்கு முன்பாக இருக்கிற செங்கடலை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, பிளக்க முடியாது. 5 நிமிஷத்தில் முடிச்சிட, வேக வேகமாக பேசணும் நீங்கள், சரியா? முதலாவது என்ன? ஜெபம், விசுவாசம். மூணாவது இப்போ எழுதிக்கங்க, கர்த்தருடைய பிரசன்னம். இப்போ நான் இது 1 2 3 சொல்றதுனால இது இருந்துட்டு இது ரொம்ப ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம், இது 2வது முக்கியம் அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாமே முக்கியம்தான். இதில் எல்லாத்துக்குமே நீங்கள் 1 2 3 போடாமல் 1 1 1 1ன்னு போட்டுக்கலாம்னு பிரச்சனை இல்லை. ஆல் தீஸ் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஒன்று இல்லாமல் இன்னொன்று கிரியேட் செய்யாது. இப்போ ஆதாரத்துக்கு விசுவாசம் இல்லாமல் தேவ பிரசன்னம் கூட இருந்தாலும் அவர் நமக்கு நன்மையோ அற்புதமோ செய்ய முடியாது. பார்த்துருக்கிறீங்களா? செபிக்காம கர்த்தர் கூடவே இருந்தாலும் கிரியேட் செய்ய மாட்டார். ஏன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க? கேளுங்கள் அப்போது கொடுக்குறேன். செபிக்கணும், விசுவாசிக்கணும். சரி, ஜெபம் விசுவாசம் இருக்குது, கர்த்தருடைய பிரச்சனை வேண்டாமா? மோசே சொன்னார் இதுக்கு ஆதாரம். அப்பா உங்கள் பிரச்சனை எங்கள் கூட வரலன்னா நாங்கள் போக முடியாது, எங்களை போக பண்ணாதீங்க, நாங்கள் போக வேண்டாம். அப்படி நாங்கள் போய் எதுவும் சாதிக்க வேண்டாம், நீங்கள் வேணும், உங்கள் பிரச்சனை வேணும். அதற்கு தான் நம்ம ஆதாரமாக வாசித்தோம். இஸ்ரவேல் ஜனங்களை சமுத்திரத்துக்குள் நடத்தினது கர்த்தர் தான். பிறகே இருந்து மட்டும் காக்கலை, முன்னாடியும் நடந்தார், கூட கூட இருந்தார். புரியுதா உங்களுக்கு? இதற்கு ஆதாரமாக வசனங்கள் எழுதிக்கங்க. சங்கீதம் 77 16 தொடங்கி 20.
சங்கீதம் 77 16 தொடங்கி 20, சங்கீதம் 114, Psalm 114 verses 3 to 5, Isaiah 51:10. நான்காவது, மூணாவது, கர்த்தருடைய பிரசனம் கூட இருக்கணும். அவருடைய பிரசனம் முன்னாடி போனாதான் வசனம் சொல்லுது, தடைகளை எல்லாம் உடைத்து போடுகிறவர் தாமே நமக்கு முன்பாக செல்லணும். ரைட். நான்காவது என்ன செய்யணும்? செங்கடல் பிளக்க. நான்காவது, rebuke it in Jesus name. என்ன பண்ணணும்? இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை அகற்று போடணும். rebuke it in Jesus name. சங்கீதம் 106 அதிகாரம் வசனம் 9 தொடங்கி 11, Psalm 106 chapter 9 to 11, Psalm 106 verses 9 to 11. உபாகமம் Deuteronomy chapter 11 verses 4, உபாகமம் 11:4, ஏசாயா 43 அதிகாரம் 16 17, book of Isaiah chapter 43 verses 16 and 17, Nahum chapter 1 verses 4. ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 106 9 தொடங்கி Nahum 1:4 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம் வேக வேகமாய். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார். என்ன பண்ணினார்? செங்கடலே செங்கடலே கொஞ்சம் அழிவிடு அப்படின்னு கேட்கல, செங்கடலை அதட்டினார். அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். The Bible says God rebuked it. Lord, you rebuked. வாசிங்க. பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்ருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். அவர்கள் சத்துருக்களை தண்ணீரில் மூடிக்கொண்டார். அவர் சத்துருக்களை தண்ணீரில் மூழ்கி போட்டார். அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. அவர்களுடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். நாகும் 1:4, நாகூமின் புஸ்தகம் 1 அதிகாரம் 4 வசனம். அவர் சமுத்திரத்தை அதட்டினார். அவர் சமுத்திரத்தை அதட்டினார். அவர் வற்றி போக பண்ணி போதுங்க. அவர் சமுத்திரத்தை என்ன பண்ணினார்? இங்க பாருங்களேன், நம்ம தேவன் யாருன்னு சொல்லி கொடுக்குறேன். சமுத்திரத்தை என்ன பண்றாரு? யார் பண்ண மாதிரி கேட்குது இது உங்களுக்கு? இல்லைங்க, இவ்வளோ லேட்டா இருக்கிறீங்க நீங்கெல்லாம். இறையாதே அமைதலாயிரு யார் சொன்னா? அப்படி சொன்ன மாத்திரத்தில் என்ன ஆச்சு? இது மட்டும் இல்லை, வசனத்தில் இன்னும் அழகா இருக்கு. நான் அநேக முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்படி கடலும் காற்றும் கொந்தளித்து இருக்கிற போது கர்த்தர் என்ன பண்ணாரா? இயேசு அதை பார்த்து என்ன சொன்னாரா? போதுங்க பைபிள் அப்படியே எழுதியிருக்கு. God just said quiet and he did listen. தேவன் சமுத்திரத்தை அதட்டுகிறவர், கடலையும் காற்றையும் பார்த்து அதட்டுகிறவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கணும், அவ்வளோதான். இது தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த செங்கடலை பிளந்து விடுவது எப்படி? ஜெபத்தினாலும் விசுவாசத்தினாலும். கர்த்தருடைய பிரசன்னம் கூட இருக்கணும். உங்களுக்காக எனக்காக செங்கடல் போகாது. செங்கடல் என்ன சரி வாசிருங்க ஒரே ஒரு வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 77 அதிகாரம் நினைக்கிறேன். ஐ திங்க் இட் இஸ் தேர். இல்லை சங்கீதம் 114, நாட் ரியலி ஷூர். செங்கடல் உம்மை கண்டு அப்படின்னு எழுதியிருக்கோம். வாசிங்க. கடல் யாரை கண்டுங்க? யாரை கண்டு? நாங்கள் சாதாரண ஆட்கள் இல்லை பிரதர், நாங்கள் போனோமே அப்படி நடக்கும். அல்ல 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 இல்லை, உன்னோட கூட கர்த்தருடைய பிரசனம் கூட வருது. அவருடைய பிரசனம் கூட வர்றதுனால உங்களை என்னையும் கண்டு இல்லை. கடல் காணும் அவரை. அவர் சொன்ன கடலுக்கு கேட்கும். பார்த்துருக்குறீங்களா? கடல் நல்ல, என் கடவுள் சொன்னால் என் கடல் கேட்கும். புரியுதா உங்களுக்கு? இட் இஸ் அவர் காட். அது பார்க்கவும் செய்து கூட யார் வரானிட்டு அவர் சொல்கிறத கேட்கவும் செய்து. கடல் அவரை கண்டு எப்படி ஓடிச்சான்? விலகி ஓடிட்டு யோர்தான் பின்னிட்டு ஓடினதான். வண்டர்ஃபுல்லி எழுதியிருக்காங்க பாருங்க அதை, இல்லையா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே கவனிங்கள். நம்மை பார்த்து செங்கடல் பிளந்து போவதில்லை.
நம்முடைய பிரயாசத்தினாள்கள் மாத்திரமே அவைகள் நடப்பதும் இல்லை. தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கணும். அந்த செங்கடல் உங்களை என்னையும் பார்க்கறதில்ல. நம்மை பார்த்தா ஒருவேளை அதுக்கு அப்படிதான் வாய் இருக்குமானால் அது நம்மை பார்த்து சிரிக்கத்தான் செய்யும். அல்ல, அவைகள் நம்மோடு கூட கடந்து வருகிற தேவ பிரசன்னத்தை பார்க்கிறதினால் அவைகள் விலகி தான் ஓடும். எப்படிங்க ஒரு விசுவாசி பிசாசை இயேசுவின் நாமத்தில் போன்னு சொன்னால் போகுது? அது நம்ம அவ்வளோ பெரிய ஆளுங்க, அவ்வளோ பவர் அவங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த இயேசுவின் நாமம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாமத்தினால தான் பிசாசு ஓடுது. இதுக்கு இது ஊழியக்காரனுக்கு அல்ல அந்த அந்த இது யாருடைய நாமத்துக்கு அந்த வல்லமை? இயேசுவின் நாமத்தில் தான் அந்த வல்லமை. இந்த இயேசுடைய பிரசன்னம் நம்ம கூட வருகிறதுனால தான் அது செங்கடலாக இருந்தாலும் சரி, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா அது யாரை பார்க்கணும்? செங்கடல் உங்களை பார்த்து நகைக்குமானால் சற்று விலகி அப்பாவை காட்டுங்க. அப்பாவை பாரு, அப்போ தெரியும். நான் நகைக்கக்கூடிய ஆள் தான், நகைச்சிக்க. ஆனால் கூட அப்பாவை கூப்பிட்டு வந்திருக்கிறேன், என் அப்பா கிட்ட பேசு. செங்கடல் அவரை கண்டு விலகித்தான் ஓடியாக வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை வாசிக்கலாம், அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். சரியா? நாலாவது என்ன? இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை கடிந்து கொள், அவைகளை அதட்டு, அவைகள் உனக்கு வழி விட்டுதான் ஆகும். ஐந்தாவது கடைசியா பரிசுத்த ஆவியானவர். அஞ்சாவது காரணம் என்ன? என்ன வேணும் நமக்கு? தேவ பிரசன்னு சொல்லிட்டீங்களே பிரதர், கரெக்டு. ஆனால் இதில் நம்மோடு இணைந்து யார் கிரியை செய்யணும்? ஆவியில நாம கிரியை செய்யணும். ஜெபிக்கிறது எப்படி ஜெபிக்கணும்? ஆவியில ஜெபிக்கணும். விசுவாசம் யாரால ஏவப்பட்டு விசுவாசிக்கணும்? ஆவியானவரால். நாம கர்த்தருடைய பிரசன்னத்தை கேட்கிறது எதனால வெற்றி கேட்கணும்? கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானோடு தான் கேட்கணும். எல்லாமே ஆவியானுடைய பிரசன்னத்தினால தான் செய்ய முடியும். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு வழியை வகுக்கிறார். என்ன பண்ணார் தேவன்? மோசே கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறான், விசுவாசிக்கிறான். கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்த்து அது விலகித்தான் ஓடணும். ஆனால் கர்த்தர் எப்படி கிரியை நடத்தினார்? எப்படி கிரியை நடத்தினார்? தேவன் யாரை அனுப்பினார்? சரி, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன். ஆதியிலே கர்த்தர் வானங்களையும் பூமியும் உண்டாக்கினார். பூமி வெறுமையும் ஒழுங்கின்மையுமாயிருந்தது. ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடினார். ஆழத்தில் இருந்துச்சா? எல்லாம் இருந்துச்சு. பாருங்க, பிதாவாகிய தேவனும் இருக்கிறார், ஆவியானவரும் இருக்கிறார். இப்போ பிதாவாகிய தேவன் தம்முடைய வார்த்தையாகிய கிறிஸ்துவை அனுப்புகிறார். வெளிச்சம் உண்டாகட்டும். அந்த வார்த்தை போய் அந்த கிரியை நடப்பித்தது. புரியுதா உங்களுக்கு? God sent forth his word to do the deed. தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி கிரியை செய்கிறார். தேவ பிரசன்னம் கூட இருக்குப்பா. ஆனா இப்ப அவர் என்ன அனுப்பணும்? அது போனாதான் இங்க என்ன நடக்கும்? கிரியை நடக்கும். இப்ப பரிசுத்த ஆவியானவரை தேவன் அனுப்பினார் இந்த செங்கடலை பிளந்து போக. என்ன எப்படி அனுப்பினார்? இரவெல்லாம் கர்த்தர் கீழ்காற்றை வரப்பண்ணினார். இந்த கீழ்காற்றை ஆவியானவருக்கு ஒப்பாக நாம பேசலாம். எப்படி சொல்றீங்க? இரவெல்லாம் கீழ்காற்று வீசப்பட்டு கடல் இரண்டாக நின்றது. இதே கீழ்காற்றை வரப்பண்ணிதான் கர்த்தர் நோவாவை நினைத்தருளின போது கீழ்காற்றை அனுப்பி ஜலங்கள் வற்றி போக செஞ்சு நோவாவை வெளியில கொண்டு வந்தார். இதே கீழ்காற்றை அனுப்பிதான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்தில் காடைகளை கொண்டு வந்து போட்டார். இந்த கீழ்காற்றை கர்த்தர் அனுப்புகிற ஒரு ஸ்தலமும் ஒரு தருணமும் ஒரு நாட்களும் கிருபையாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த மாதம் கொடுப்பார். கீழ்காற்றுனா கீழ்காற்று அல்ல, நமக்கு என்ன கொடுப்பாரு? பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நாம் செபிக்க 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 ஓயாம செபித்து கொண்டே இருக்கிற போது இந்த கடல் அசைஞ்சுதான் ஆகணும், இந்த மலைகள் விலகித்தான் ஆகணும், இந்த கடல் வெட்டாந்தரையாய் மாறித்தான் ஆகணும். இது என்னுடைய நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கிறல்ல, இது நான் உங்களுக்கு சொல்லுகிறதினால் அல்ல, என் பரிசுத்த வேதாகமும் இது கர்த்தருடைய வார்த்தை. அவைகள் உங்களுக்கும் எனக்கும் சொல்லு. என்ன பண்ணணும்? இப்ப சொல்லுங்க, செங்கடலை நீங்கள் பிளந்து விடுங்க. எப்படி பிளப்பீங்க? நான் இந்த நாள் தொடங்கி எனக்கு முன்பாக இருக்கிற செங்கடல் விலக நான் செபிப்பேன் பிரதர்.
இந்த நாள் தொடங்கி நான் விசுவாசிப்பேன், என் கர்த்தரால கூடும். விசுவாசித்தா தான் நானே இதை தாண்டி போக முடியும். நான் விசுவாசிப்பேன், அவிசுவாசத்தை கொண்டு வர மாட்டேன். மூன்றாவதாக, கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் கண்டிப்பா கூட்டுப்பேன். அவர் இல்லாம நான் எங்கேயும் போக மாட்டேன். அவர் இல்லாம நான் எதையும் செய்ய மாட்டேன். அவருக்கு பிரியம் இல்லாததை நான் செஞ்சு அவருடைய பிரசன்னத்தை எனக்கு விட்டு போகிறபடி நான் செஞ்சுக்க மாட்டேன். நாலாவது, இயேசுவின் நாமத்தினால போகலன்னு சொன்னா போ அப்படின்னு சொல்லியே சொல்லுவேன். கட்டாயம் நீ போய் தான் ஆகணும், போய் தான் ஆகணும். ஐந்தாவது, கடைசியா, பரிசுத்த ஆவியானவர். தேவ பிள்ளை இவ்வளவு கிரியை செய்கிற போது நமக்கு துணையா இருக்க அனுப்பப்பட்ட ஆவியானவர் மௌனமா இருப்பதல்ல, அவரும் உன்னோடு சேர்ந்து கிரியை செய்வார். இரவெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு காலம். கர்த்தருடைய பிள்ளை செங்கடல் பிளந்து போகிற வரைக்கும் நீ ஓயாமல் செவி. கர்த்தர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னையும் என்னையும் முன்பாக கடந்து போக சொல்லுகிறார். நான் இப்பவும் உங்களுக்கு தவறான நம்பிக்கைகளை ஊட்டுவதில்லை. இன்னைக்கே எல்லாருடைய செங்கடல்கள் பிளந்து போடலாம் சொல்ல மாட்டேன். மோசேயே ஒரு இரவெல்லாம் செபிக்க வேண்டியது அவசியமா இருந்திருக்குமானால் நமக்கு முன்பாக இருக்கிற செங்கடல் பிளந்து போக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கிரியைகளை செஞ்சு தாகணும். நீங்க கிரியை செய்ய 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 காத்து பிரஷர் எப்படி இருக்கும்? எப்படி இருக்குங்க? அதிகமாயிட்டே இருக்கும். இன்னும் ஓயாம ஜெபம் பண்ண நீங்க ஜெபிக்கிறத குறைச்சா அமிலியக்கர் மேற்கொள்ளுகிற வரை காத்தும் கம்மியாகும். எவ்வளவு சீக்கிரத்தில் இந்த செங்கடலை திறக்கலாம் பிரதர்? இதுக்கு பதில் என்ன? இல்லைங்க, நீங்க எவ்வளவு சீக்கிரத்தில் திறப்பீங்க? சீட்டு குலுக்கி போடலாம். 1லேருந்து 100, ஒரு 120 பேர் இருக்கிறோமா, 100 பேர் இருக்கோமா, சீட்டு குலுக்கி போடலாம். யார் யாருக்கு எந்தெந்த நம்பர் வருதோ அன்னைக்கு உங்களுடைய செங்கடல்களெல்லாம் பிளந்துடும் அப்படின்னு சொல்லி சீட்டு போடலாமா? பின்ன சீட்டில் 1 வந்தாலும் உனக்கு 1000 நாள் கூட ஆகலாம். அப்படி அல்ல. அது யார் கையில் இருக்கு? எவ்வளோ? கர்த்தர் கையில் இருக்கா? எவ்வளோ சீக்கிரமாக இந்த செங்கடலை பிளக்கணும் அப்படின்பது யார் கையில் இருக்குங்க? என்ன பண்ணுவீங்க? பாருங்க பிரதர், இந்த நாள் தொடங்கி அப்பாவுடைய வார்த்தையை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த நாள் தொடங்கி நான் செபிக்க போகிறேன். பார்த்துடலாம், கர்த்தரா அல்லது செங்கடலா பார்த்துடலாம். கர்த்தர் அழைத்தவர் உண்மை உள்ளவரானால், நம்மோடு கூட இருப்பது அப்பா உண்மையானா, அவர் சொல்லுகிறபடி நாம் செய்வது உண்மையானால் செங்கடலை அவர் பிளந்து தான் ஆவார். இது அவருடைய வார்த்தை. இப்போ கேளுங்க, அப்படியே அமர்ந்திருக்க வேண்டாம். வாங்க நாம் புறப்பட்டு முன்பாக போவோம். முன் சென்றவர் நம்மை முன் போக சொல்லுகிறார். அவர் எதையும் பார்க்காம சும்மா முன்னாடி போங்கன்னு சொல்லலை. இதெல்லாம் சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸி பிரதர். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இதாடு நாங்கள் கடந்து வர இந்த பாவம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இந்த சோதனை எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இந்த உபத்திரவம் எவ்வளோ போராட்டம் தெரியுமா பிரதர்? இந்த சோதனைகளை நாங்கள் எப்படி மேற்கொள்வது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா பிரதர்? எல்லாவற்றிலும் நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டும் அவர் பாவம் செய்யாததினால் அவர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். இந்த மாதம் ஆக மொத்தத்தில் எல்லார் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் திருச்சபையுடைய வளர்ச்சிக்கும் என்னெல்லாம் தடைகள் இருக்கோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த செங்கடல்கள் பிளந்து போகட்டும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, 2 ஆக வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் 2 நடக்கும். என்னது? 1, செங்கடலை பார்த்து நீங்களும் நானும் என்ன சொல்லுவோம் தெரியுமா? எலியாவின் தேவன் எங்கே என்று அடிப்போம். அது நமக்கு வழி விடும். இன்னொன்று, கர்த்தர் நம்மளை பார்த்து கேள்வி கேட்பார், உன் விசுவாசம் எங்கே? விசுவாசம் இல்லாததுனால தான் பேதுரு என்ன ஆயிட்டாரு? தண்ணீரில் மூழ்கி போக ஆரம்பித்தார். 1, கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்பார், உன் விசுவாசம் எங்கே? அல்லது நாம் அவரை பார்த்து கேட்போம், எலியாவின் தேவன் எங்கே? ஆக மொத்தத்தில் இந்த மாதம் ஒரு முடிவு தான். 1 நான் கேட்பேன், இல்லைன்னா அவர் நம்ம பார்த்து என்ன கேட்பாரு? அவர் கேட்க போறாரா, நாம் அவரை கேட்க போறோமா? நாம் புறப்பட்டு போகலாம். நாம் அமர்ந்து விட அழைக்கப்படலை, நாம் தூங்கி விட அழைக்கப்படலை, வனாந்திரத்திலே சுத்திக்கிட்டு இருக்கவும் அழைக்கப்படலை. வனாந்திரத்தை கடந்து இந்த செங்கடலை கடந்து நாம் கானானுக்கு போக வேண்டும். நாம் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நாம் அமர்ந்திருக்க நமக்கு நேரம் இல்லை. ஏன் கிரியேட் செய்யக்கூடாது? என்ன உதவி வேணும் உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில்? சொல்லுங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நானும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். அப்பா, இந்த மாதம் நமக்கு முன்பாக இருக்கிற செங்கடல்களை
பிளக்கத்தான் செய்ய போகிறார். நாம் கடந்து தான் போக போகிறோம். நம்மை பின்தொடர்கிற சத்துருக்களை கர்த்தர் சமுத்திரத்தின் ஆழத்தில் அமழ்த்தி தான் வைக்க போகிறார். அதன் பிணங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் தாண்டி போனார்களாம். உன்னையும் என்னையும் பட்சிக்க நினைக்கிற சத்துருவை கர்த்தர் மடங்கடிப்பார். அந்நிய கண்கள் அல்ல தேவ பிள்ளையே, உன் சொந்த கண்கள் காணும். உனக்கு விரோதமாய் எழும்பின ஆயுதங்களை கர்த்தர் முறியடித்து உன் பாதத்தின் கீழ் போடுவார். உனக்கு விரோதமாய் எழும்புகிற சாத்தானின் தலையை நசுக்கி உன் பாதத்தின் கீழ் போடுவார். கர்த்தர் சகலத்தையும் உனக்காய் எனக்காய் செய்ய இன்றைக்கும் தேவன் போதுமானவராக இருக்கிறார். அந்த தேவன் ஜீவனோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் உனக்கு முன்பாகவும் பின்பாகவும் உன்னோடும் கூட நடக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். நாம் எழுந்து நிற்கலாமா?